நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே கல்லறையை பிளந்தவரை துதிப்போ, மரணத்தை வென்றவரை துதிப்போ. கல்லறையை பிளந்தவரை துதிப்போ, மரணத்தை வென்றவரை துதிப்போ. மரண இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நீர்தானே நாங்கள் நம்பும் நீர்தானே. நம்பிக்கை நீர்தானே, நங்கூரம் நீர்தானே. நம்பிக்கை நீர்தானே, நங்கூரம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே. ஹல்லேலூயா. பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு கை தட்டணும்னு சொன்னார் பாருங்க. இப்படி லேட்டா கை தட்டினீங்கன்னா அது நாங்க கேட்டு எங்களுக்கு கை தட்டுற மாதிரி, அதுக்கு பேர் அசிங்கம். சரிதானா? மனுஷனுக்கு கை தட்டுறது அசிங்கம், தோத்திரம். அப்பாவுக்கு கை தட்டுறது ஆசீர்வாதம். அப்பாவுக்கு எப்படி தட்டணும் அப்படின்னா, நிறுத்துங்க, பேச ஆரம்பிச்சோன்னே நிறுத்திடணும். அப்பாவுக்கு எப்ப கை தட்டுவோம்னா, அந்த பாட்டை நம்ம அப்பாவோட சேர்ந்து பாடியிருந்தோம்னா, அப்பாவுக்காக மகிமையா பாடியிருந்தோம்னா, அந்த பாட்டை புரிஞ்சு பாடியிருந்தோம்னா, கண்டிப்பா அவன் மனுஷனா இருந்தா கை தட்டுவான். அவன் மனுஷனா இருந்தா புரிஞ்சு பாடியிருந்தான்னா, அந்த பாட்டோட சேர்ந்து அவன் பாடியிருந்தான்னா கண்டிப்பா அவன் பிரசன்னத்தை உணர்ந்திருப்பான். ஏன்னா பாடிட்டாலே நம்ம மேல பிரசன்னம் வந்துடும். அதை உணர்ந்து பாடிட்டாலே ஏதாவது ஒண்ணு பண்ணும். பாட்டை நிறுத்த போனா கூட யோ 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 இன்னொரு அடி பாடியா அப்படின்னு சொல்ல தோணும், தோத்துறான். அதை தாண்டி அவர் நிறுத்திட்டாலும் அந்த பிரசன்னம் நம்ம மேல இருக்கிறதுனால கைத்தட்ட கத்தருக்கு கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இது எப்பயாவது ஒரு கால்ல எல்லா பாட்டு பாடும் போதும் இப்படி நம்ம மாறிட்டோம்னா ஆராதனையே மாறிடும். இருக்கிறீங்களா? அதாவது 3 பாட்டு முடிஞ்சு 4வது பாட்டு ஆராதனைக்கு எல்லாரும் எழும்புவோம் அப்படின்னு பாஸ்டர் சொல்லுவார். அதுக்கு பிறகுதான் ஆவியானவரே ரெடி ஆவார். அந்த பாட்டில் தான் ஆவியானவரே வானத்திலேருந்து என்ன செய்வார், இறங்குவார். அதுவும் கொஞ்சம் வேகமாக பாடினோம்னா தான் அவர் என்ன செய்வார், இறங்குவார். ஏன்னா அவர் கொஞ்சம் உறக்கத்தில் இருப்பார். நம்ம வேகமாக பாடி வீட்டுக்கிட்டலாம் கொஞ்சம் வேகமாக போட்டு தான் அவரை எழுப்பி விடணும். அதுக்கு பிறகு தான் அவர் இறங்கியெல்லாம் வருவார் அப்படின்னு எந்த கோமாளி சொன்னான்? நம்ம பாட்டு பாடும்போதே அவர் வந்துடுவார். வரி பாடும் போதே வந்துடுவார். அவரை சொன்னாலே அவர் வருவார் அங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஜி மேஜர் புடிங்க, சோத்திரம். அல்லேலூயாவா. ஒரு சரணத்தை நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். அவர் மரணத்தை வென்றவர், அவர் பாதாளத்தை ஜெயித்தவர். இந்த ஊழியத்துக்கு விரோதமா எத்தனை மரண இருளின் பள்ளத்தாக்குகள், ஆனா கர்த்தர் நம்மளை கைவிடலையே. சத்துருக்கள் எழும்பி வந்தபோது அவர் கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கினது. நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவன் நம்மோடு இந்த நல்ல பகல் நேரத்தில் பேசுவார். திருப்பிக் கொள்ளுங்கள். தோதரம் யாத்ராகமத்தின் புத்தகம், ஆமா, அதனுடைய 3வது அதிகாரம், அதை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்துக்கு நான் போயிட்டு அங்க வருவேன், அந்த வசனத்தையும் படிப்பேன். மீகா எழுதின அந்த தீர்க்க தரிசன புத்தகம், மீகாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 7வது அதிகாரம். சோதரம் 7வது அதிகாரம்னாலே இவர் என்ன வசனம் வாசிக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு
நம்ம பைபிளை நல்லா நேசிக்கணும். மீகா 7ஆம் அதிகாரம் நான் படிக்கிறேன் சோதரம், அதனுடைய 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். தோத்திரம். இப்ப திருப்பிக்கிறோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். அதனுடைய 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை. ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டால் ஒழிய உங்களை போகவிடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரியும் தன் தன் அயலகளத்தால் இடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவள் இடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குங்கள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். ஆமென். சரி, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புதிய ஒரு ஆண்டுக்குள் இந்த ஊழியம் பிரவேசிக்கிறது. ஆண்டவரே அல்லேலூயா சொல்றவங்க, ஆமேன் சொல்றவங்களை ஆசீர்வதி. அதெல்லாம் சொல்ல யோசித்தாங்கன்னா 6 மாசத்துக்கு அப்படியே அவங்கள விட்டுருங்க. ஆமா, இப்படிதான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். அப்படிதான் எல்லாருக்கும் நடக்கும். அதையும் நான் சொல்லிடுவேன். தோத்திரம். வார்த்தைக்கு ஆமீன் சொல்லாத யாருக்கும் ஆசீர்வாதம் வராது. ஆமீன் சொல்ல சொல்ல ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கு. இடையில நான் ஆமீன் சொல்லணும் நீங்க எதிர்பார்க்க வேண்டியதில்லை. வார்த்தையே ஆமீன் தான். அவர் வாக்கு தத்தமே ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதனால சொல்ல சொல்ல உங்களுக்கு தோத்திரம் ஆமீன் சொல்ல தோணுச்சுன்னா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு சைஸா உட்காந்துருந்தீங்கன்னா 6 மாசமும் ஒரு சைஸாவே தான் உட்காந்துருப்பீங்க. 6 மாசத்துக்கு பிறகு வேணா வாய்ப்பு இருக்கு. தோத்திரம். இருக்கிறீங்களா? எகிப்து தேசத்துல நீ புறப்பட்ட நாள்ல என்ன மாதிரி அற்புதங்களை நீ பார்த்தியோ அதே மாதிரி அதிசயங்களை நான் உன் கண்ணுக்கு முன்னால செய்ய போறேன். நீ அந்த அதிசயங்களை பார்க்க போற. என் சபை அந்த காலத்தின் அந்த நாட்களின் அதிசயங்களை பார்க்க போகிறது என்று ஆண்டவர் சொல்றாரு. 30 லட்சம் மக்களை விடுதலை செய்யணும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து. அப்போ அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்காம அவர்கள் விடுதலையாக வாய்ப்பில்லைன்னு ஆண்டவரே சொல்றாரு. அந்த 19வது வசனத்துல 3:19 என் கைவல்லமை கண்டால் ஒழிய பார்வோன் உங்களை போக விடான். அப்ப ஆண்டவருக்கே தெரியுது அற்புதங்கள் நடக்காம ரட்சிப்புக்கு வாய்ப்பு, எழுப்புதலுக்கு வாய்ப்பு, விடுதலைக்கு வாய்ப்பு. 30 லட்சம் மக்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றாலே அன்றைக்கு அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க வேண்டும் என்றால், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற இந்திய தேசம் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் எத்தனை அற்புதங்கள் எத்தனை அதிசயங்கள் நடக்க வேண்டும்? நடக்க போது. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, என் கை வல்லமை கண்டால் ஒழிய பார்வோன் உங்களை போக. எனக்கு திட்டம் இருக்கு. என் ஜனத்தை விடுதலையாக்கணும்னு எனக்கு திட்டம் இருக்கு. அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற பார்வோன் பிடியிலிருந்து லட்சக்கணக்கான என் மக்களை விடுதலை செய்து அவர்கள் வந்து இந்த மலையில் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று எனக்கு திட்டம் இருக்கு. ஆனா என் திட்டம் நிறைவேறணும்னாலே தோத்திரம் என் கை வல்லமை வெளிப்பட வேண்டும். யார் கை வல்லமை? சர்வ வல்லவருடைய கை வல்லமை. அது வெளிப்பட்டால் தான் தோத்திரம் பார்வோன் மிரளுவான், எகிப்தின் சேனைகள் நடுங்கும், எகிப்திய மந்திரவாதங்கள் தாழ விழும், அடிமைத்தனத்திலிருந்து என் ஜனங்கள் மீட்கப்படுவார்கள். அப்ப சிம்பிளா ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாரு?
என் கை வல்லமை காண்பீர்கள். கர்த்தரின் கை வல்லமை காண்பீர்கள். அதுதான் இன்றைக்கு என் பிரசங்கம். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஊழியங்கள் கர்த்தருடைய கை வல்லமையை பார்க்க போது, நம்முடைய குடும்பம் கர்த்தருடைய கை வல்லமையை பார்க்க போது, நம்முடைய சபை கர்த்தருடைய கை வல்லமையை பார்க்க போது, இது கர்த்தரின் கை வல்லமை வெளிப்படும் காலம். அவர் கை வல்லமை வெளிப்படும் நேரம். பார்வோன் பார்க்க போறான். பார்வோன் சேனை பார்க்க போது, எகிப்தியர்கள் பார்க்க போறாங்க, இந்திய தேசம் பார்க்க போது, அரசியல்வாதிகள் பார்க்க போறாங்க, அதிகார வர்க்கம் பார்க்க போது, சுவிசேஷத்தை எதிர்க்கிறவங்க பார்க்க போறாங்க, சத்துருக்கள் பார்க்க போறாங்க, சபை பார்க்க போது, தேவ மனிதர்கள் பார்க்க போறாங்க, மோசே பார்க்க போறாரு, இஸ்ரவேலர் பார்க்க போறாங்க, தேவ ஜனங்கள் பார்க்க போறோம், நம்ம குடும்பங்கள் பார்க்க போது. கர்த்தரின் கை வல்லமை. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. 1000 பார்வோன்கள் வந்தாலும், எகிப்தியர் வந்தாலும், பாடல் பாடி முன்னேறிடுவோ. 1000 பார்வோன்கள் ராசா கத்துனா, எகிப்தியர் நின்றாலும் பாடல் பாடி முன்னே. ஏன்னா இது கர்த்தரின் கை வல்லமை வெளிப்பட போகிற காலம். ஆமெனா? அந்த அக்கா சமைக்கிற மாதிரி வராது. அது அந்த அக்காவோட கை ராசி, அந்த அக்காவோட கை வல்லமை. என்னமா சாம்பார் வைக்கா, அந்த அம்மா வைக்கிற மாதிரி ரசம் ஊர்ல ஒருத்தரும் வைக்க முடியாது. என்ன கை வல்லமை அந்த அம்மாவுக்கு ரசம் வைக்க. அல்லையிலே சொல்லுங்க. ஏக்கா ஏங்கா கண்ணை ஒரு சைஸா வீங்கி இருக்கு. என் புருஷனோட கை வல்லமை தோத்துறான். இப்படி ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொருத்தரோட கை வல்லமை வெளிப்படுது. சில வீட்டுல புருஷன் கை வல்லமை வெளிப்பட்டு அக்காவுக்கு வீங்கிருது. சில வீட்டுல அக்கா கை வல்லமை வெளிப்பட்டு அண்ணனுக்கு வீங்கிருது. இதெல்லாம் மனுஷனோட கை வல்லமை. இருக்கிறீங்களா? சிலரோட கை வல்லமையெல்லாம் தேசத்துல வெளிப்பட்டு தோத்துறோம். எல்லா எலெக்ஷன்லையும் ஜெயிக்கிறாங்க. அல்லையில சொல்லுங்க அப்பா. ஆமா, கை வல்லமை கை வல்லமை கை வல்லமை தோத்துறோம். மனுஷ கை வல்லமை வெளிப்படுத்தியே ஆட்சியை பிடிக்க முடியும்னா, ராஜாவோட கை வல்லமை வெளிப்பட்டுச்சுன்னா, கர்த்தரோட கை வல்லமை வெளிப்பட்டுச்சுன்னா, இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஜனத்தை பார்த்திருக்கான், அவன் இஸ்ரவேல் மக்களை பார்த்திருக்கிறான், அவன் யோசேப்பை பார்த்திருக்கிறான், யாக்கோபை பார்த்திருக்கிறான், சோத்திரம் யாக்கோபின் பிள்ளைகளை பார்த்திருக்கிறான், பேர பிள்ளைகளை பார்த்திருக்கிறான். இன்னைக்கும் இஸ்ரவேல்ல இருக்கிற 30 லட்சம் இஸ்ரவேல் மக்கள் அவன் பார்த்திருக்கிறான். அவன் என்ன பார்க்கல, என்ன பார்க்கல, என்ன பார்க்கல. நான் அவர்கள் தேவன்னு ஒருவேளை சொல்லி கேட்டிருக்கலாம், தோத்துறான். ஆனா என் கை வல்லமை அவன் இன்னும் பார்க்கல. It's the right time for me to show my hands. என் கரத்தை நான் பார்வோனுக்கு காட்டுகிற காலம் வந்துவிட்டது. தேசத்துக்கு என் கைவல்லமையை காட்டுகிற நேரம், இந்தியாவிற்கு கர்த்தரின் கைவல்லமையை சர்வ வல்லவர் காட்டுகிற நேரம். திருவாரூர் மாவட்டத்துக்கு கர்த்தருடைய கைவல்லமை வெளிப்பட போகிற நேரம். தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு தேவனுடைய கை வல்லமை. இருக்கீங்களா? அவரே பிளான் பட்டார். 430 வருஷம் முடியுது. இனி நான் சும்மா இருக்க போறது இல்லை. என் கை வல்லமையை நான் தேசத்துல வெளிப்படுத்த போறேன். ஏன் விட்டு காலம் அவர் அப்படி அவர் வல்லமையை வெளிப்படுத்தல? இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நினைப்பு இருந்திருக்கலாம், மறந்துட்டார் நம்மள. கண்டுக்கிறதே இல்லை அவரு. இப்படி நம்மளை கைவிட்டார். இந்த பார்வோன் கையில விட்டு கொடுத்துட்டார். நம்மளை பாடாப்படுத்துறாங்க, கொடுமையா ஒடுக்குறாங்க. கண்ணீர், வேதனை, அவமானம், நிந்த, இதுலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு நம்ம மேல சிந்தனையே இல்லை, நம்மளை மறந்துட்டார் அப்படின்னு இஸ்ரவேல் மக்கள் நினைச்சிருக்கலாம். தேவன் என்ன தெரியுமா நினைச்சிருப்பாரு?
நீ என்ன மறந்தியா, நான் உன்னை மறந்தனா? கொஞ்சம் உனக்கு விளங்குற மாதிரி சொல்றேன் கேளு. உன்னை எகிப்து தேசத்துக்கு கொண்டு வந்ததே நான் தான். எப்ப கொண்டு வந்தேன்? பஞ்ச காலத்துல. நீ செத்து போயிடக்கூடாது பஞ்சத்துல அப்படின்னு உனக்காகவே ஒருத்தனை உனக்கு முன்னால அந்த எகிப்துக்கு அனுப்புன. யாரு? யோசேப்ப. அவனை என்ன பாடுபடுத்தினேன் தெரியுமா? அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? அவன் எவ்வளவு உபத்திரவங்களை தாண்டினான் தெரியுமா? படுகுழியில தூக்கி போட்டாங்க, குழிக்குள்ள இருந்து கத்துனான், காசுக்கு போத்திபார் வீட்டுல விற்கப்பட்டான், செய்யப்படாத தவறு அவன் மேலே குற்றம் சுமத்தப்பட்டது, சிறைச்சாலையிலே கஷ்டத்தின் உச்சத்துல நின்றான். கடைசியில் அவனை சிங்காசனத்துல உட்கார வச்சேன். அந்த சிங்காசனத்துல அவன் உட்கார்றதுக்கு இந்த ரூட்ல தான் அவன் போகணும். அந்த ரூட்ல அவனை போக வச்சேன். எதுக்கு தெரியுமா? உனக்காக. அந்த யோசேப்ப பாடுகளுக்கு உட்படுத்தினது இஸ்ரவேலே உனக்காக. அவனை சிங்காசனத்தில் அமர்த்தினது இஸ்ரவேலே உனக்காக. 7 வருஷம் எகிப்துல நல்ல விளைச்சலை கொடுத்தது இஸ்ரவேலே உனக்காக. அந்த தானியத்தை எல்லாம் வாங்கி 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 யோசேப்ப வச்சு ஸ்டோர் பண்ண வச்சனே உனக்காக. அந்த பஞ்ச காலத்துல உன்னை எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனனே உனக்காக. பார்வோன் கண்கள்ல தய கிடைக்க வச்சனே உனக்காக. கோசேன் நாட்டை ஒதுக்கி கொடுத்தனே உனக்காக. உன் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்களுக்கு நல்ல விளைச்சல் உள்ள பூமியை கொடுத்தனே உனக்காக. எகிப்தின் தானியங்களால் உன்னை உன் குடும்பத்தையும் திருப்திப்படுத்தினேனே உனக்காக. அது மட்டும் போதாதுன்னு பார்வோன் கண்கள்ல தய கிடைக்க பண்ணி அவன் ஆடுகளை கூட மேய்க்க வச்சு அவனிடத்திலிருந்து கூலிய வாங்கி கொடுத்தனே, சம்பளத்தை வாங்கி கொடுத்தனே உனக்காக. எகிப்து தேசத்துல உனக்கு நல்ல வேலையை கொடுத்தேன் உனக்காக, நல்ல வருமானத்தை கொடுத்தேன் உனக்காக, நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்தேன் உனக்காக. அம்புட்டு ஆசீர்வாதத்தையும் நான் உனக்காக 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 உனக்காகவே செஞ்சேன். ஆனா நீயே அந்த எகிப்துக்கு போனியா? ஆசீர்வாதம் கிடைச்சதா? சோறு கிடைச்சதா? ஆடு மாடுகளுக்கு நல்ல விளைச்சல் உள்ள பூமி கிடைச்சதா? கோசேன் நாடு கிடைச்சதா? வேலை கிடைச்சதா? சம்பளம் கிடைச்சதா? எல்லாத்தையும் கொடுத்தனே உனக்காக. ஒரு நாளாகிலும் எனக்கு நன்றி சொல்லணும்னு உனக்கு தோணுச்சா? நீங்க யாத்ராமத்துல 15 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, செங்கடலின் அடிமைத்தன அந்த செங்கடல்ல இருந்து இவங்களை விடுதலையாக்கி வெளியில கொண்டு வருவாரு, கரையில கொண்டு வந்து நிறுத்துவாரு. உடனே 15வது அதிகாரத்துல தோத்துறோம், மிரியாமும் இஸ்ரவேல் மக்களும் எல்லாரும் சேர்ந்து கத்தரை பாட்டு பாடி நன்றி சொல்லுவாங்க. படிச்சிருக்கீங்களா? யாத்ராம 15ல நன்றி சொல்லுவாங்க, நடனத்தோட நன்றி சொல்லுவாங்க, பாட்டு பாடி நன்றி சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் இவங்க எகிப்துக்கு போய் அந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிடைச்ச உடனே ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்கன்னு எழுதி இருக்கா பைபிள்ல? யாத்ராம 15ல செங்கடலுக்கு பிறகு அவங்க நன்றி சொன்னாங்கிறத எழுதி வச்ச ஆவியானவர் கண்டிப்பா இவங்க எகிப்துக்குள்ள போன உடனே கர்த்தருக்கு நன்றி சொல்லி இருந்தாங்கன்னா எழுதி வச்சிருப்பார்ல. ஆசீர்வாதம் வந்த உடனே அதை தந்தவர மறந்துடுறது. ஆடு வந்துட்டு, மாடு வந்துட்டு, கோசேன் நாடு வந்துட்டு, விளைச்சல் பூமி வந்துட்டு, சோறு கிடைச்சிட்டு, பார்வோன் கையில இருந்து நல்ல வேலை கிடைச்சிட்டு, வேலைக்கு நல்ல கூலி கிடைச்சிட்டு, நல்ல சம்பளம் கிடைச்சிட்டு, ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீ என்ன மறந்தியா? கோமாளி, நான் உன்னை மறந்தனா? இஸ்ரவேல் ஜனம் தான் மறந்துட்டு, கோசேன் நாடு கிடைச்ச உடனே மறந்துட்டு, வேலை கிடைச்ச உடனே மறந்துட்டு, பணம் வந்த உடனே மறந்துட்டு, பார்வோன் கண்கள்ல தயவு கிடைச்ச உடனே பார்வோன் பெருசா போயிட்டாரு. பார்வோன் கொடுத்த வேலை பெருசா போச்சு, பார்வோன் கொடுத்த சம்பளம் பெருசா போச்சு, கோசேன் தேசம் பெருசா போச்சு, எல்லாம் பெருசா போச்சு. இதெல்லாம் கொடுத்த ஆண்டவர் ஓரமா நிறுத்து, அவரை பொறுமையா பாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தாரு ஆண்டவர். ஓஹோ,
உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா பார்வோனை பாப்ப, ஆசீர்வாதத்தை எடுத்தா படைச்சவரை பாப்ப. ஆசீர்வாதத்தை கொடுத்தா பார்வோனை பாப்ப, ஆசீர்வாதத்தை எடுத்தா படைச்சவரை பாப்ப. நீ எந்த கோணத்திலாகிலும் என்னத்தான் பார்க்கணும், என்ன மட்டும்தான் பார்க்கணும். உன்னை பார்க்க வைப்பேன். அல்லேலூயா. நான் உன்னை பார்க்க வைப்பேன். அதுக்கு தான் என்ன பண்றாரு, இந்த தயவு கிடைக்க வச்சான் பாருங்க. ஒரு 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 பார்வோன் தயவு கிடைச்சு, தயவு பாராட்டினான் பாருங்க. ஒரு பார்வோன் அவன் செத்துட்டான், யோசேப்பும் செத்துட்டான். யோசேப்பின் காலம் முடிஞ்சது. யோசேப்பின் நாட்கள்ல இருந்த பார்வோன் காலமும் முடிஞ்சது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். யாத்ராம 1:8 படிக்கிறோம். அந்த ராஜாட்ட சொல்லிட்டார், ஏலே இவங்களுக்கு தயவு காட்டாதரா தோத்துறோம். இவங்களுக்கு தயவு காட்டினா என்ன செஞ்சிருவாங்க, மறந்துட்டான். இனி எங்க மறக்க, மறந்துட்டான். ஆனால குத்துவையோ கொடைவையோ தோத்துறான். அல்லையா சொல்லுங்க. அவங்கள நல்ல மூலையில வச்சு என்ன செய்ய, குத்து குத்துன்னு நொங்கு நொங்குன்னு என்ன செய்ய, குத்து. அவங்க முக்க நீ என்ன செய்ய, குத்து. திணறணும். அல்லையா சொல்லுங்க, திணறணும். அவர் திருவிளையாடல். அல்லையா சொல்லுங்க. அப்போ திணறணும். அவர் அனுமதிக்காமையா இஸ்ரவேலுக்கு ஒண்ணு நடக்கும்? தேவன் அனுமதிக்காம தேவ பிள்ளை எவனாவது தொற்றுவானா? உன்னை தொடுகிறவன் அப்படிலே சொல்றாரு. அப்ப அவர் பெர்மிஷன் இல்லாமையா பார்வோன் ஒடுக்கி இருப்பான், பார்வோன் நெருக்கி இருப்பான். பார்த்துட்டு ஓரமா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறாரு. குத்துறா குத்துறா கொடைரா, நல்ல குத்துறா. இருக்கீங்களா? குத்துனப்பவும் இவன் கூப்பிட்டான்னு நினைக்கிறியா? அப்ப கூட பார்வோன் பார்வோன் கூப்பிட்டானே ஒளிய படைத்தவரை பார்த்து அவன் கூப்பிடல. இருக்கீங்களா? மனசு கேட்காம 40 வயசுலயே மோசே எழுப்புறாரு. அப்ப கூட அவங்க தேவ திட்டத்தை புரிஞ்சுக்கல, மோசையை புரிஞ்சுக்கல. மோசைக்கு விரோதமா தான் நிக்கிறான். தங்களுக்கு நன்மை செய்ய வர்ற ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமா தான் நிக்கிறான். மோசைக்கு விரோதமா தான் நிக்கிறான். கடைசியில மோசே எக்கேடு பட்டாலும் படுங்கடா, செத்தாலும் சாங்கடா, நான் நல்லா இருந்தா போதும்னு அவன் கிளம்பி என்ன செஞ்சான், உசுருக்கு தப்பி ஓடிச்சான். ஒரு சிலர் என்ன பாக்குறத பார்த்தா இவர் பைபிள்ல இருந்தான் பேசுறாரா, இவர் எங்க இருந்து பேசுறாருங்கிற மாதிரியே யோசிக்கிறீங்க. நான் ஒரு உண்மையை சொல்றேன், எனக்கு பைபிளை தவிர வேற எதுவுமே தெரியாது. அல்லையா சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற விவரம் ஞானம்லாம் எனக்கு கிடையாது. ஒரே ஒரு ஞானம், பைபிள் ஞானம் மட்டும்தான். நான் கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய ரகசியம், அது ஒண்ணு மட்டும் இருந்தா போதும். தோத்திரம். உலகத்துல யாருன்னு காட்டிடலாம், பிரகாசிச்சிடலாம். கண்ட ஞானமும் கழுத ஞானமும் தோத்திரம் கத்திரிக்காய் வாங்குறது கூட உதவாது. ஆனா கர்த்தருடைய வேதத்தின் ஞானம், பைபிள்ல இருந்தா பேசுறேன்க்கா, என்ன பயமுறுத்துற மாதிரியா பார்க்காதக்கா. இருக்கீங்களா? இப்ப ஓவரா கொடைய வைக்கிறாரு, ஓவரா நெருக்கம். பைபிள் சொல்லுது, யாத்ராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல தோத்திரம், 23வது வசனத்துல என்ன எழுதியிருக்கு தோத்திரம்? நானே வாசிக்கிறேன். தோத்திரம் வாசிக்க முடியாது போல தெரியுது, இன்னைக்கு ஃபேனோட சண்டை போட்டு தான் ஆகணும். இந்த வாசிக்கிறேன். தோத்திரம். சில காலம் சென்ற மரித்தார். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில், தேவ சந்நிதியில் இப்ப தாங்க தேவனை நோக்கி முறையிடுறாங்கிற மூளை அவங்களுக்கு வந்திருக்கு. கல்யாணம், காது குத்து, கர்மாந்தரம்னு சச்ச கட்டடிச்சவங்களுக்கு இப்பதான் மூளை வந்திருக்கு, நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கணும்னு. நான் இஸ்ரவேல் ஜனத்தை சொல்றேன். பணம், சம்பாத்தியம், மனுஷன், மச்சான், உறவு அப்படின்னே சுத்திட்டு கிடந்த இவங்களுக்கு இப்பதான் மூளை வந்திருக்கு. கர்த்தர் தாண்டா நமக்கு ஒரே தீர்வு, கர்த்தர் தாண்டா நம்முடைய வாழ்க்கையின் சொத்திரம், எதிர்காலம். அவரை பார்க்கலன்னா இருக்கிற உசுரும் போயிடும்டா, செத்து போயிருவோம்டா.
செத்து போயிருவோம்டா, கத்தரை பார்க்கலன்னா செத்து போயிருவோம்டா அப்படிங்கிற புத்தி அவங்களுக்கு அப்பதான் வந்துச்சு. இப்ப கத்தரை நோக்கி முறையிடுறான். அவரை பாருங்க, இவங்க கத்தரை நோக்கி முறையிட்டாங்களா, அவர் மோசேட்ட முறையிட போயிட்டாருங்க. உடனே ஆன்சர், உடனே பதில். இவங்களை ரட்சிக்கிறதுக்கு, இவங்களை விடுதலை ஆக்குறதுக்கு, உடனே ஆளை ரெடி பண்றதுக்கு மோசைய தேடி கத்தர் போயிட்டாரு. நீ மட்டும் மற்றதுக்கெல்லாம் முத்துப்புள்ளி வச்சுட்டு கத்தரை மட்டும் தேடுறதுக்கு ரெடினா, உனக்காக எதையும் செய்யறதுக்கு அப்பா ரெடி. மற்றதெல்லாம் மூட்டை கட்டி ஓரமாக்கு, மற்றதெல்லாம் மூட்டை கட்டி குப்பையில போடு. கத்தரை மட்டும் உன் கண்களுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்த முடியும்னா, அவரை அவருடைய சமூகத்தை நீ பிரதானமா எண்ண முடியும்னா, அப்பா தேவனே ஆண்டவரே என்று உன் நாவு அவரை நோக்கி சத்தமிட முடியுமானால் பரலோகம் இறங்கும், சர்வ வல்லவர் இறங்குவார். நேரா மோசேட்ட போயிட்டாரு. எரிகிற முச்செடி புதரி நடுவில் இருந்து மோசே பார்த்து பேசுறாரு. அவன் முடியாதுன்றான், என்ன ஆள விடுங்கன்றான். இவரும் சொல்றாரு என்னாலையும் முடியாது. தோத்துறான். உன்னை இழுத்துட்டு போகாம என்னால இருக்க முடியாது, உன்னை பயன்படுத்தாம என்னால இருக்க, என் ஜனத்தை விடுதலை பண்ணாம என்னால இருக்க. ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? அமைதியா இருந்தீங்க 430 வருஷம், ஏன் இப்ப அவசரப்படுறீங்க? ஆமாடா, அவங்களும் இந்த 430 வருஷம் அமைதியா இருந்துட்டாங்கடா, அதனாலதான்டா 430 வருஷம் நானும் அமைதியா இருந்துட்டேன்டா. இப்ப என்ன நோக்கி கூப்பிட்டாங்கடா, அதனால இதுக்கப்புறம் என்னால அமைதியா இருக்க. பார்வோனே பார்த்தாங்கடா, கோசேனே பார்த்தாங்கடா, விளைச்சல் பசுமை ஆசீர்வாத ஐஸ்வர்யம் அப்படினே பார்த்தாங்கடா, சோறுன்னு சோத்து பண்டாரங்க சோத்தையே பார்த்தாங்கடா. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் கம்முன்னு இருந்தேன்டா, இப்ப அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன பார்த்துட்டாங்கடா, ஏன் ஜனம், ஏன் பிள்ளைங்க. இட்ஸ் மை டைம், இட்ஸ் மை டர்ன், இது என் காலம், இது என்னுடைய நேரம், என் ஜனத்திற்காக நான் எழுந்தருளுகிற காலம். Oh, I am going to prove myself. என்ன நான் தேசத்துல நிரூபித்து காட்ட போறேன். பார்வோனுக்கு நிரூபித்து காட்ட போறேன், எகிப்தியருக்கு நிரூபித்து காட்ட போறேன், எதிரிகளுக்கு நிரூபித்து காட்ட போறேன். இஸ்ரவேலின் தேவன் யார் என்பதை தேசத்துக்கு காட்ட போறேன். என்ன ஒண்ணு, நானா காட்டிட்டா நல்லா இருக்காது. தோத்துறா, உன் மூலமா காட்டணும்னு துடிக்கிறதுனாலதான் 80 வயசு கிழவனா இருந்தாலும் பரவாயில்லன்னு உன்னை தூக்கிட்டு போற முடிவோட வந்திருக்கிறேன். கமான் 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 கமான், இருக்கீங்களா? என் ஜனத்துக்காக ஒரு நாள் யோசேப்பா பாடாப்படுத்தினண்டா, இப்போ அதே ஜனத்துக்காக மோசே ஒன்ன பாடாப்படுத்த போறேன்டா. இந்த யோசேப்புகளுக்கும் மோசேக்களுக்கும் இருக்கிற பாக்கியத்தை பார்த்தீங்களா? அல்ல சொல்லுங்க. ஒரு காலத்துல யோசேப்பை பாடாப்படுத்தினாராம், இப்ப மோசையை பாடாப்படுத்துறாராம். எல்லாம் அதான் அப்ப நான் உட்காந்துருக்கு வர்ற இந்த டிக்கெட்டுகளுக்காகத்தானா. ஆனா இது ஒரு ஆமேன் கூட சொல்லாது. ஆனா இது ஞாயிற்றுக்கிழமையா கட்டடிக்கும், இது கல்யாண வீட்டில் போய் நிற்கும், இது தசுவாங்க கொடுக்காது, இது இந்த மோசைக்கு விரோதமா பாம்பிக்கும், இது இந்த யோசேப்புக்கு விரோதமா பாம்பிக்கும், இது தரிசனத்துக்கு விரோதமா பண்ணும். அத்தனை தகராறு பண்ற இந்த குறிப்புகளுக்காக அவர் யோசேப்பையும் வறுப்பாராம், மோசையும் வறுப்பாராம். கொஞ்ச நேரத்துக்குள்ள உனக்கும் என்ன செய்ய போறாருன்னு நான் சொல்லுவேன். அல்லேலூயாவா? சந்தோஷமா கேளு, ஆச்சரியம் காத்திருக்கு. இது கர்த்தரின் கை வல்லமை வெளிப்படும் காலம். அவருக்கு 1000 இருந்தாலும் அவர் பிள்ளைங்க மேல ஒரு தனி அக்கறை. நான் இப்படி சொல்லட்டுமா, அதாவது இந்த 430 வருஷ காலத்துல கூட இவங்க தேவனை தேட மறந்தாங்க, இவங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லல, இவங்க கவனமெல்லாம் எகிப்தின் பக்கம் போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் அந்த 430 வருஷ காலத்திலையும் இவங்களுக்காகவே எல்லாத்தையும் செஞ்சாரு. எப்படி செஞ்சாருன்னு சொல்லட்டுமா? எனக்கு டீட்டெயில்டா தோத்திரம்
பேசுறதுக்கு அதுக்கான நேரம் இல்லை. நான் வேற நிறைய பேசணும். நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா 3 பார்வோனுடைய காலமா பார்வோனின் நாட்களை வாசிக்கலாம். ஒன்று, யோசேப்பு இருந்த காலத்துல ஒரு பார்வோன் இருந்தாரு. ஆமீன் சொன்னவங்களுக்கு நன்றி. அப்புறம் யாத்ராம 1:8 யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் தோன்றினான் அப்படின்னு இருக்கு. அப்ப அதை அடுத்த பார்வோனா வச்சுக்கலாம். நிறைய பார்வோன்கள் வந்திருக்கலாம். என் கூட சண்டைக்கு வராத தோத்தரா. பைபிள்ல எழுதியிருக்கிற வார்த்தைகளின் அடிப்படையில சொல்றேன். யோசேப்பின் காலத்துல ஒரு பார்வோனை பத்தி பைபிள்ல படிக்கிறோம். அப்புறம் யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் என்ன செய்யறான், வர்றான். ஆமேனா? அது இன்னொரு பார்வோன், 2வது பார்வோன் நம்ம வச்சுக்கிறோம். 2வது பார்வோன் வச்சு இவன் காலத்துலதான் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா பிளான் பண்றான். அவங்க ரொம்ப பெருகிறாங்களேன்னு யோசிக்கிறான். ஆம்பளை பிள்ளைகள்லாம் என்ன செஞ்சிடணும், கொல்லணும்னு யோசிக்கிறான். இந்த காலத்துலதான் மோசே பிறந்தான். இந்த காலத்துலதான் மோசே வளர்ந்தான். அது யார அழிக்கணும்னு நினைச்சானோ அவன் வீட்டிலேயே வளர்ந்தான். அவன் சோத்தை சாப்பிட்டே வளர்ந்தான். அவன் கண்ணுக்கு முன்னாலே வளர்ந்தான். அப்புறம் 2:23 படிக்கும் போதுதான் சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா என்ன செய்தான், மரித்தான். இந்த பார்வோன் என்ன செஞ்சிட்டான், மரிச்சிட்டான். அல்லேலூயா. திரும்ப புதிய ஒரு ராஜா வர்றான். இத 3வது பார்வோன் நம்ம வச்சுக்கிறோம். பைபிள் படி என்ன சண்டை போடாதீங்க. 3வது பார்வோன் வச்சுக்கிறோம். இந்த 3வது பார்வோன் காலத்துலதான் தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். தேவன் கிளம்பி மீதியானுக்கு போனார். மோசேயை மல்லு கட்டி இழுத்துட்டு வந்தார். மோசேயை பயன்படுத்தினார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடந்தது. தேவன் யார் என்று எகிப்துக்கு தெரிந்தது. 30 லட்சம் மக்கள் அற்புதமாக விடுதலையாக்கப்பட்டார். இப்ப இந்த 3 பார்வோன் காலத்தையும் நாம என்ன சொல்லுவோம், பார்வோன் காலம்னாலே அடிமைத்தனம், நெருக்கம், உபத்திரவம், ஐயோ இஸ்ரவேல் மக்களை பாடாப்படுத்தினாங்க அப்படித்தான் சொல்லுவோம். நான் வேற மாதிரி சொல்றேன் பாரு. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. எப்படி சொல்றேன், வேற மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்றேன் பாரு. முதல் பார்வோன் காலம் இஸ்ரவேலருக்கு வளமான காலம். என்ன காலம், என்ன காலம்? ஏன் வளமான காலம் சொல்றேன்? இந்த பார்வோன் காலத்துல தான் யாக்கோபு குடும்பமா எகிப்துக்கு வந்தாரு. பஞ்ச காலத்துல தேவன் இஸ்ரவேல் மக்களை எகிப்துக்கு கொண்டு வந்தாரு. பார்வோன் கண்கள்ல தய கிடைக்க வச்சாரு. பஞ்சத்துல நல்லா சாப்பிடுறதுக்கு சோறு கொடுத்தாரு. கோசேன்கிற வளமான தேசத்தையே ஒதுக்கி கொடுத்தாரு. பார்வோன் கையில நல்ல வேலை கிடைக்க வச்சாரு. அந்த பார்வோன் கையில சம்பளம் கிடைக்க வச்சாரு. சோ அந்த முதல் பார்வோன் காலம் என் பார்வையில், என் கண்ணாடியில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் மக்களுக்கு வளமான காலம். 2வது பார்வோன் காலம் கொடுமையா ஒடுக்கிறவன் தான், ஆம்பளை பிள்ளைங்களாம் அழிக்கணும்னு பிளான் போட்டவன் தான், அப்படி இப்படி முக்குனவன் தான், முனகனவன் தான். பார்வோன் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த பார்வோன் காலம் இஸ்ரவேல் மக்களுக்கு வளர்ச்சியின் காலம். என்ன காலம், என்ன காலம்? இவன் பிளான் போட்ட ஒரு ஆம்பளை பிள்ளைய கூட கொல்ல முடியல. என்ன எபிரேய மருத்துவச்சிகள்கிட்ட பேசுறான், தோத்துறான், நீங்க ஆம்பளை பிள்ளையா இருந்தா கொன்றுங்கன்னு. ஆனா எபிரேய மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததுனால அவர்கள் பார்வோன் பேச்சா கேட்கல. அப்ப ஆம்பளை பிள்ளையெல்லாம் சாகல. சொல்லு ஆமே. 2வது அவளே சொல்றா, இஸ்ரவேல் பொம்பளை ஆளுகள்லாம் எகிப்திய பொம்பளை ஆளுக மாதிரி கிடையாது. தோத்துறா, நாங்க போறதுக்குள்ளே அவங்க பிரசவம் பார்த்துறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. சரி அதை விடு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கொல்லணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு மோசேயை பாதுகாத்து பார்வோனுடைய அரண்மனைக்குள்ளே கொண்டு போறாரு. பார்வோன் வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு மோசே நல்ல டவுசரை போட்டுக்கிட்டு வளர்றான். பார்வோன் நினைச்சிருப்பான், யாரா ஒரு டவுசர் குறுக்க முறுக்க ஓடுறான் அரண்மனைக்குள்ள, ஒரு அன்றாயிரம் அப்படின்னு இருப்பான். பக்கத்துல இருக்கிறவன் சொல்லியிருப்பான், ராஜா அது உங்க பேரன். என் பேரனா? எனக்கு தெரியாம எப்படா பேரன்? தோத்துறான். உங்க மகளுக்கு புள்ளன்னா அப்ப உங்களுக்கு பேரன் தானே. இப்ப இன்னும் குழம்பி இருப்பான், எனக்கு தெரியாம என் மகளுக்கு எப்படா கல்யாணம் நடந்துச்சு? அல்லே சொல்லுங்க அப்பா. நான் சொல்றது புரியுதா? ஏலே பார்வோனே, உன்னையே முட்டாளாக்கி ஏசுரத்தும் ஜெயம் உன்னை போட்டு தள்ளுற ஒரு மோசேய உன் கண்ணுக்கு முன்னாலேயே வளர்க்க என்னால முடியும். I am the God of Jehovah. நீ நினைக்கிற அது இஸ்ரவேலுக்கு மோசமான காலம்னு யார் சொன்னா?
நான் போடுற கண்ணாடியை போட்டு பாரு. இந்த கண்ணாடி இல்ல, அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமென். விசுவாச கண்ணாடி, வேதத்தை புரிஞ்சுக்கிற கண்ணாடி, ஆவியானவரோடு இணைஞ்சு பார்க்கிற கண்ணாடி. அதை போட்டு பாரு. என் ஜனத்திற்கு அது வளர்ச்சியின் காலம். மோசே வளர்ந்தா, மோசே வளர்ந்தா, மோசே வளர்ந்தா, மோசே வளர வச்சார். அந்த நாட்கள்ல மோசே வளருகிற காலம் அது. மூன்றாவது பார்வோனின் காலம். இப்ப நம்ம பிரசங்கத்திற்கு மையமாக தோத்திரம், பிரசங்கத்திற்கு மைய கருத்தாக எடுத்திருக்கிறோமே அந்த பாயிண்ட், வல்லமையின் காலம். கர்த்தருடைய கை வல்லமை வெளிப்பட்ட சொல்லுக்கா காலம். செங்கடல் பிளந்த, 10 வாதைகள் வந்த, ரதி ரத்தமாய் மாறின, வண்டுகள் கொப்புளங்கள் உண்டான, தலைப்பிள்ளை சங்காரம் உண்டான, அற்புதங்களின் காலம்னு சொல்லு, அதிசயங்களின் பராக்கிரமத்தின் கர்த்தருடைய வலக்கரம் வல்லமை வெளிப்பட்ட காலம். 430 வருஷ காலத்தை நான் 3ஆ பிரிப்பேன் சார். அதுல முதல் காலம் வளமான காலம், 2வது காலம் வளர்ச்சியின் காலம், 3வது காலம் வல்லமையின் காலம். கோமளி, உனக்கு தான் தெரியல. இஸ்ரவேலே, அது உனக்கு தான். உன்னை வளமா தான் வச்சிருந்தேன், உனக்கு அது தெரியல. உன்னை அவன் கண்ணுக்கு முன்னால வளர பண்ணினேன், அது உனக்கு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, அன்னைக்கு இருந்த இஸ்ரவேலருக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேலருக்கும் தெரியலப்பா. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சாரிப்பா, தோத்துறோம். அவர் என்ன சொல்றாரு? கோமாளி, அதை நீ எனக்கு சொல்லி கொடுக்குறியாக்குன்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அதை தெரிஞ்சுதானடா இன்னைக்கு உன்னை பிரசங்கம் பண்ணவே அனுப்பியிருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கீங்களா? ஆண்டவரை பொறுத்தளவுக்கு நம்ம எதிரி எம்பிட்டு பெரிய ஆளு, அவள் எவ்வளவு பெரிய அரக்கன். எத்தனை வருஷமா நமக்கு விரோதமா அவன் எதிரியா இருக்கான், நமக்கு விரோதமா அவன் என்னென்னலாம் பண்றான், அதெல்லாம் மேட்டரே இல்லைங்க. அதெல்லாம் மேட்டரே இல்லைங்க. 430 வருஷமா அவன் 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 இருக்கட்டும், அவன் பயங்கரமான பார்வோன் இருக்கட்டும், அவன் அடிமைத்தனமெல்லாம் ஆமா சொல்லி விவரிக்க முடியாத அவ்வளவு மோசமான அரக்கன் இருக்கட்டும்டா. என் பிரச்சனை அது இல்லடா, என் பிரச்சனை நீதான்டா. நீ மட்டும் மத்ததெல்லாம் பார்க்கிற கண்ணை லாக் பண்ணிட்டு என்ன மட்டும் பார்க்கிறதுக்கு உன் கவனத்தை திருப்பு, உன் கவனத்தை திருப்பு. அப்பான்னு கூப்பிடு, ராஜான்னு கூப்பிடு. எனக்கு எங்களுக்கு வேற எந்த சோர்ஸும் இல்லப்பா. அப்படி எந்த சோர்ஸ் இருந்தாலும் அது பக்கம் எங்க கவனத்தை திருப்ப மாட்டோம்பா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை. உங்களை தவிர வேற யாரையும் நான் பார்க்க மாட்டேன். மச்சானை பார்க்க மாட்டேன், மாமனை பார்க்க மாட்டேன், சித்தப்பனை பார்க்க மாட்டேன், கடன் கொடுக்குறவனை பார்க்க மாட்டேன், கலெக்டரை பார்க்க மாட்டேன், இன்ஸ்டால்மெண்ட் கொடுப்பானான்னு பார்க்க மாட்டேன், தவணைக்காரனை பார்க்க மாட்டேன், தோத்துறான் கல்யாண வீட்டை பார்க்க மாட்டேன், காது ஊத்த பார்க்க மாட்டேன், கர்மாந்தரத்தை பார்க்க மாட்டேன். என் கண்கள் எப்பொழுதும் உம்மை அல்லவோ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாளெல்லாமே. 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 அவர் பக்கம் மட்டும் என் கவனம். 430 வருஷமா அவனுக்கு பார்க்கணும்னு தோணல.
அவனுக்கு அழணும்னு தோணல, அவரை நோக்கி கத்தணும்னு தோணல. இப்போ அப்பான்றான், அடுத்த செகண்ட் ஆபரேஷன் ஸ்டார்டட். எலேசா கரகத ரகதல கந்த ரகதனமா இமரா சந்தரோ. வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கரம் நோக்குமே. வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டி கரம் நோக்குமே. வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கரம் நோக்குமே. வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டி கரம் நோக்குமே. நானோ இரக்கம் செய்பவரின் கரம் நோக்குவே. செய்பவரின் கரம் நோக்குவே. வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கரம் நோக்குமே. வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டி கரம் நோக்குமே. என் கரத்தை என்ன நீ நோக்கி பார்க்க முடியும்னா, உன் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் போடுவேன். உன் எதிரி எவ்வளவு பெருசா இருந்தாலும் போடுவேன். உன் எதிரிய போடுவேன், உன் பிரச்சனைய போடுவேன். சில சமயம் ஒன்னே போடலாம் தான் தோணுது. ஆனா என்ன சோத்ரா, அது மட்டும் எனக்கே முடிய மாட்டேங்குது. அல்லையே சொல்லுங்க, இருக்கீங்களா? அவர் அத்தனை அன்பானவர், என் கை வல்லமை. இவன் சொல்றான் ஆண்டவர்ட்ட, நான் ஏமாத்திரம், நான் திக்குவாயேன், உங்க நாம என்னன்னு கேட்பாங்க. யாரு? மோசே. நீங்க அனுப்ப சித்தமா இருக்கிற வேற யாரையாலும் வச்சு பாத்துக்கோங்க அப்படி இப்படின்றான். ஏல ஆடா, பெரிய வயசா இவனுக்கு, 80 வயசு, தோல் சுருங்கி போச்சான், கலட்டு பாயலாம் தோத்துறேன். உலகத்துக்கு தாண்டா நீ கிளம், எனக்கு எப்பவுமே நீ இளம். ஓம் பலத்தை வச்சு ஓம் பராக்கிரமத்தை வச்சா என் ஜனத்தை விடுதலையாக்க போறேன். என் பலத்தை வச்சு என் பராக்கிரமத்தை வச்சு என் கை வல்லமைய வச்சு வா. வயசாயிடுச்சுன்னு சொல்லாத, பலவீனம்னு சொல்லாத, என்னால முடியாதுன்னு சொல்லாத. கமான். இத்தனை வருஷம் நடக்காததா, 22 வருஷம் நடக்காததா, இந்த 23 வருஷம் நடக்க போது சொல்லாத. இத்தனை வருஷம் நடக்காததா இந்த 23 வருஷத்துல. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? 430 வருஷம் நடக்காததுதான் இனி 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 தேசத்துல, எகிப்துல, பார்வோன் கண்களுக்கு முன்னால, ராஜாக்கள் கண்களுக்கு முன்னால நடக்க போகுது, நடக்க போகுது, நடக்க போகுது, நடக்க போகுது. இந்தியாவுல இதுவரைக்கும் நடக்காதது நடக்க போகுது. நம்ம சபையில இதுவரைக்கும் நடக்காதது நடக்க போகுது. அல்லேலூயா. என் கை வல்லமை காண்பாய். என்ன கை வல்லமை? ஆமா, இப்பதான் நான் பிரசங்கத்துக்குள்ள வந்திருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கை வல்லமை? 3 பாயிண்ட் சொல்ல போறேன். 1, பயப்படாதீங்க. ஆமா, அப்புறமா பயப்படுங்க, சரியா? ஆமா. முதல் பாயிண்ட், கொன்று போடும் கை வல்லமை. சொல்லுங்க அந்த வார்த்தைய. யோ, ஒரு சோத்திர பண்டிகையில பேசுற பேச்சாயாது? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கர்த்தர் சொல்லிட்டாருன்னா தில்லா திமிரா பேசுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. கொன்று போடும் கர்த்தரின் கை வல்லமை. எல்லாரும் சொல்லுங்க. நம்பர் 2,
கொள்ளையிட பண்ணும் கர்த்தரின் கைவல்லமை. சொல்லுங்க, கொள்ளையிட பண்ணும் கர்த்தரின் கைவல்லமை. நம்பர் 3, கொண்டு போய் சேர்க்கும் கர்த்தரின் கைவல்லமை. சொல்லுங்க, கர்த்தருடைய கைவல்லமை வெளிப்பட போதான். என்ன ஒரு கைவல்லமையா? கொன்று போடும் கைவல்லமை. கொல்ல போறேன்றார். ஆமேன் சொல்லிட்டீங்கன்னா பொழைச்சுக்கிறீங்க. ஆமேன் சொல்லலைன்னா உங்களுக்கு எங்களை போட்டுற போறாரு என்ன தெரியல. கொன்று போடும் கைவல்லமை. நான் வாசிக்கிறேன் 3ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றார் பாருங்க, அந்த 19வது வசனத்துல, ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டால் ஒளிய உங்களை போக விடான். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பே. என் கையை நான் எதுக்கு நீட்ட போறேன் தேசத்துல? My time has come to deliver my people, to fulfill my promises. என்னுடைய வாக்குத்தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிற நேரம் வந்துட்டு. என் ஜனத்தை விடுதலை செய்கிற நேரம் வந்துட்டு. நம்ம கான்செப்ட்ல சொன்னா ரிவைவல்கான டைம், எழுப்புதலுக்கான நேரம், அறுவடையின் நேரம், ஜனங்கள் கொத்து கொத்தா விடுதலையாக போற நேரம், சபையை நோக்கி ஓடி வர போற நேரம், கர்த்தரை ஆராதிக்கிற நேரம், ஏசாயா 60ஆம் அதிகாரத்தின் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற நேரம். அல்லேலூயா. அதனால என் கைவல்லமைய நான் வெளிப்படுத்த போறேன். என்ன கைவல்லமைனா? கொன்று போடுகிற. உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான் பார், என் எழுப்புதலுக்கு தடையா இருக்கிறான் பார், என் ஜனத்தை ஆராதிக்க போக விட மாட்டேன்னு சொல்றான் பார், அரக்க குணம் கொண்ட என் நாமத்துக்கு எதிரான பார்வோனுடைய சேனைய, எகிப்திய தலைச்சன்களை சகலத்தையும் நான் கொன்று போடும்படிக்கு என் கையை நீட்ட போறேன். ஹலோ, மற்ற ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு சாதாரணமா போற மாதிரி இந்த பிரசங்கத்தை எடுக்காதீங்க. நான் ரொம்ப யோசித்து இந்த பிரசங்கத்தை பண்றேன். கர்த்தர் எனக்கு சொல்லும்போது நானே பயந்தேன். அதை பேசணுமான்லாம் கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், டைம் வந்துட்டு நீ பேசித்தான் ஆகணும். அப்ப என்கிட்ட ஒரு ஸ்லோகம் சொன்னார், முதல்ல சொல்லுவேன் அப்புறமா கொல்லுவேன், முதல்ல சொல்லுவேன் அப்புறமா கொல்லுவேன். இப்போ சொன்னாரு யார்கிட்ட? மோசே கிட்ட. என் கையை நீட்டி வாதிக்க போறேன் சொன்னாரா? சொன்னாரா? அற்புதங்களை அனுப்ப போறேன், வாதைகளை அனுப்ப போறேன், கொல்ல போறேன், என் கை வல்லமை வெளிப்பட போகுது சொன்னாரா? செஞ்சாரா? 10 வாதைகள். யாத்ராம 7ஆம் அதிகாரத்திலிருந்து யாத்ராம 12ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த 10 வாதைகளை நம்ம படிக்கிறோம். நதி அடிச்சா ரத்தமா மாறுது, அது ஒரு வாதை. ரத்தமானா என்ன இருக்கும்? அதுல இருந்து அம்புட்டு மீனும். அடுத்தவங்கெல்லாம் அடுத்த வாரம் சொல்லுவீங்களா? ரத்தமா மாறிடுச்சுன்னா தண்ணி எல்லாம் அதுல இருக்கிற மீன் எல்லாம் என்ன செஞ்சிருக்கும்? இன்னைக்கு கொஞ்சம் விழிப்பாவே இப்ப கூட மாட வாங்க. இப்ப கொல்ற ஸ்பிரிட்ல இருக்கிறாரு. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. மீன் எல்லாம் செத்து இருக்கும், தண்ணியில தானே அது வாழும். எல்லாம் ரத்தமாயிட்டா செத்து இருக்கும். அல்லேலூயா. எரிபந்த கொப்பளங்களை அனுப்புனாரா? கொள்ளை நோய்களை அனுப்புனாரா? மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்துச்சு. வெட்டுக்கிளிகளை அனுப்புனாரா?
பயிர் நிலங்கள் எல்லாம், விளைச்சல்கள் எல்லாம் செத்துச்சு. ஆமேனா? கல்மழை அனுப்புனாரா? காரிருளை அனுப்புனாரா? கடைசியில தலைப்பிள்ளை சங்காரத்தை அனுப்புனாரா? மரண தூதனை அனுப்புனாரா? எல்லா வீட்லயும் தலைப்பிள்ளை எல்லாம். நான் தான் இருந்து சொல்லிக்கிட்டே வரல, செத்துருச்சு செத்துருச்சுன்னு. இப்பவும் அதைத்தானே சொல்ல போறேன். அது நீ சொன்ன என்ன? தலைப்புள்ளை எல்லாம். பைபிள் படிக்கலன்னு அர்த்தம். அதனாலதான் என்ன முறைச்சுக்கிட்டே பாக்குறது. தலைப்புள்ளை எல்லாம் செத்துருச்சு. இது தீராதுன்னு, இது போதாதுன்னு எகிப்தில இருந்து இவங்க புறப்பட்டு போன பிறகு செங்கடல்ல வச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்வோன அவன் சேனைய ஒரு நபர் விடாம கொன்னாரா? செத்தாங்களா? 14 யாத்ராம 14 28 29 வசனங்கள்ல படிச்சா அவர்கள் எல்லோரும் பிரேதங்களாய் கிடந்தார்கள், ஒருவரும் தப்பவில்லை. இருக்கீங்களா? ஒண்ணு கொல்றாரு. மிருக ஜீவனை கொல்றாரு, அவன் ஆகாரத்தை கொல்றாரு, அவன் விளைச்சலை கொல்றாரு, அவன் தலைச்சன்களை கொல்றாரு, கடைசியில அவங்களையே கொல்றாரு. கொல்றாரு கொல்றாரு கொல்றாரு. இப்போ சொல்றாரு சொல்றாரு சொல்றாரு. இனிமே கொல்றாரு கொல்றாரு கொல்றாரு. அவர் கொல்லும்படி அவர் கைவல்லமை 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 உன் கிராமத்துல வெளிப்படுது, எழுதி வச்சுக்க. உன் தெருவுல வெளிப்படுது, எழுதி வச்சுக்க. பட்டணத்துல வெளிப்படுது, எழுதி வச்சுக்க. இந்த நாளை போட்டு டேட்டா போட்டு எழுதி வச்சுக்க. உராலா கரேசி கபாதரா அன்னன கியாத்து மராக்கி இமல் சமத்துக்கரோஹோ. கர்த்தரின் கரம் நீட்டப்படுகிறது. சுவிசேஷத்துக்கு விரோதமான சக்திகள், தேவ ராஜ்யத்திற்கு எதிரான வல்லமைகள், பார்வோனின் ஆவிகள், பார்வோனின் கூட்டம், மந்திரவாத சக்திகள் உன் கண்ணுக்கு முன்னால செத்து விழப்போது, செத்து விழப்போது. இது கர்த்தரின் வார்த்தை, இது கர்த்தரின் வார்த்தை, இது கர்த்தரின் வார்த்தை, இது கர்த்தரின் வார்த்தை, இது கர்த்தரின் வார்த்தை. என் கை வல்லமை வெளிப்படும். அத உன் கண்ணு பார்க்கும். எகிப்து தேசத்துல நீ புறப்பட்ட நாள்ல நடந்தது போலவே உன்னை 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 அதிசயங்களை காண பண்ணுவே. அந்த அதிசயத்தை செய்ய போறது என் கரம். அந்த கரத்தின் முதல் வல்லமை கொன்று போடுகிற வல்லமை, கொன்று போடுகிற வல்லமை. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா அசீரியா ராஜா வந்து பேசினான். அவன் அனுப்பின ரப்சாக்கே வந்து பேசினான். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 35 வசனத்துல ஒரு தூதனை ஒரு ராத்திரி கர்த்தர் அனுப்பினார். 185,000 பேரை கொன்னா. ஆமே, நீ லேட்டா கூட சொல்லு, கொன்னா. யோசபாத்துக்கு விரோதமா 3 ராஜாக்கள் எழும்பினா. 2 நாளாம 20ஆம் அதிகாரம் 21 22 வசனங்கள்ல படிச்சா ஒரே ராத்திரியில 3 ஆர்மியையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்ப பண்ணி ஒருவரை ஒருவர் பட்டயத்தால் கொன்றார்கள். அதை அனுமதித்தவர் கர்த்தர். யோசேபாத்திட்ட சொன்னார், நீங்கள் பயப்படாதிருங்கள், இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். உன் கர்த்தர் சோத்திரம் உனக்கு செய்யும் ரட்சிப்பை நீ தரித்து நின்று பார். உன் கண்ணு காணும், என் கை வல்லமையை பாப்ப, என் வலக்கரத்தின் வல்லமை வெளிப்பட போது. ஒரே ராத்திரியில 3 ராணுவத்துல ராஜாவும் மிச்சம் இல்ல, படைத்தலைவர்களும் மிச்சம் இல்ல, படை வீரர்களும் மிச்சம் இல்ல, ஒரு நபர் மிச்சம் இல்லாம அத்தனை பேரையும் அப்பா கொன்றார். லைவ்ல போதா? லைவ்ல போல சார் இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். லைவ்ல போனா நான் பாயிண்ட மாத்தணும், அதுதான் கேட்டேன். பாயிண்ட மாத்த மாட்டேன், ஒரு மாதிரி பேசுவேன். லைவ் இல்லைன்னா எனக்கு கர்த்தர் சொன்ன மாதிரி பேசுவேன். உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்தாரோ அந்த வார்த்தையை அப்படியே பேசுவேன். லைவ்ல போச்சுன்னா சில விஷயத்தை நான் ஞானமா பேசணும், ஒளிச்சு வச்சு பேசணும். உனக்கு வர வேண்டியது உனக்கு வராம போயிடும். இதுதான் இன்னைக்கு ஊழியர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு. இவரானர் என் பிரசங்கத்தை பொறுத்தளவுக்கு
ஷூட் பண்ணுங்க, எடிட் பண்ணுங்க, அப்புறமா ஷேர் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்னா ஷேர் பண்ணாம நீங்களே திரும்ப திரும்ப பாருங்க. உங்க ஆவி கொழுந்து விட்டு எரியுங்க. நீங்களே போய் 4 பேரை போடுவீங்க. அல்லேலூயாவா? போடுறாருங்க, போடுறதுக்கு புறப்பட்டாருங்க, போடுறதுக்கு கையை நீட்டிட்டாருங்க. அதுதான் கர்த்தருடைய வார்த்தைங்க. கொல்லுவார், கொல்ல போறார். நம்ம ஆளுக்கு என்னன்னா, பார்வோனை கொல்லுவாரு, எகிப்தியரை கொல்லுவாரு, எதிரிய கொல்லுவாருன்னு ஓ ரப்பா பாப்பா ரிசீவ். ஹல்லேலூயா. அப்ப அவனை போட்டுருவாரு, அவனை போட்டுருவாரு, ஏத்து வீட்டுக்காரனை போட்டுருவாரு. ஐயோ அந்த பொம்பளையை போட்டுருவாரு. இப்ப பலரை கற்பனை பண்ணிருப்பீங்க நீங்க. அவங்கள போட்டுருவாரு, இவங்களை போட்டுருவாரு. சபைக்கு விரோதமா பண்றான், எனக்கு விரோதமா பண்றான், என் குடும்பத்துக்கு விரோதமா பண்றான். அப்ப ஆண்டவர் கொல்லும்படி என் வலக்கையை நீட்டுறேன்றாரு. கைவல்லமை வெளிப்பட போது அந்த பய செத்தான். நான் என்ன சொல்றேன், யாரும் சாகக்கூடாதுங்கிறதான் என்னுடைய எண்ணம், விருப்பம், ஜெபம். ஆனா நான் எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தையை 2 கோணத்துல எடுப்பேன். ஒண்ணு, நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்கிறதுனால அதை ஆவிக்குரிய கோணத்துல எடுப்பேன். இன்னொன்னு, அது ஆவியானவர் எழுதி இருக்கிறதுனால எழுதியிருக்கிற பிரகாரமாவும் எடுப்பேன். 2 ஆங்கிளுமே நான் எப்பொழுதுமே எடுப்பேன். எழுதியிருக்கிற ஆங்கிள் அப்படியே எடுத்தா எதிரிகள் அம்பிட்டு பேரையும் போடுறாரு. ஒரு 4 பேர் சாகட்டுமேன்ற. அல்லேலூயா சொல்லுங்க. பார்வோன் 4 பேரு சாகட்டுமே, பார்வோன் டீம் சாகட்டுமே. அப்படி ஒரு 4 பேர் செத்தான்னா அதுவும் ஆண்டவருக்கு விரோதமா பேசிட்டு இருக்கும் போதே சாகணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் தான் அவனை கொன்னாருன்னு ஊர் உலகத்துக்கு தெரியணும். நான் சொல்றேன், பகிரங்கமா சொல்றேன், மேடையில் நின்று சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். இன்னும் சில தினங்களுக்குள், இன்னும் சில நாட்களுக்குள் நீங்கள் அப்படிப்பட்ட காட்சியை கண்களில் பார்ப்பீர்கள், செவிகளில் கேட்பீர்கள். தேசத்தில் அப்படி நடக்க போகுது. இது தேவனுடைய வார்த்தை, நான் சொல்லல. என் கை வல்லமை வெளிப்படும் கர்த்தர் சொல்றார். Because his time has come. அவர் நேரம் வந்துட்டு ஆனால வெளிப்பட போகுது. இவன் கர்த்தருக்கு விரோதமா பேசினதாண்டா செத்தான். பார்வோன் செத்தத, பார்வோனுடைய ஆர்மி செத்தத, பார்வோனுடைய தலைப்பிள்ளைகள் எல்லாம் செத்தத எகிப்து தேசம் மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லா தேசமும் அறிஞ்சிச்சான். எகிப்துல இஸ்ரவேல் மக்கள் பட்சமா தேவன் செஞ்சத எல்லா ஜாதிகளும் கேள்விப்பட்டு கலங்கினார்கள், நடுங்கினார்கள், பயந்தார்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இந்த குறுப்பு, இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமா, தேவராஜ்யத்துக்கு விரோதமா அங்கங்க சவுண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்கடா. தோத்திரம், கர்த்தர் அவங்களை எல்லார் கண்களுக்கு முன்னால போட்டாரா அப்படின்னு இந்தியாவிலையும் பேசுவான், மற்ற தேசங்களையும் பேசுவான். இதை எல்லாரும் பார்ப்பாங்க, கேட்பாங்க. அப்ப ஒரு நடுக்கம் வரும் பாரு, அப்ப தேவன் யாருன்னு தெரியும் பாரு, அப்ப ஒரு அறுவடை கிளம்பும் பாரு. முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை இடும், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். உரைக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் நடக்கணும்னா இப்படிப்பட்ட கைவல்லமை, கர்த்தரின் கைவல்லமை வெளிப்பட்டே ஆகணும். I am not speaking from my own, it's from the heart of God. இது கர்த்தருடைய இருதயத்திலிருந்து வருகிறது. என் கை வல்லமை வெளிப்பட போகுது. இப்ப ஏன் டவுட் என்னன்னா, எழுத்தச்சர பிரகாரம் ஓகே, எதிரி தாடி வச்சிருந்தாலும் போடுவார், தாடி இல்லைனாலும் போடுவார். எதிரி கோட்டு போட்டிருந்தாலும் போடணும், அரை கோட்டா இருந்தாலும் போடணும், முக்கா கோட்டா இருந்தாலும் போடணும், தலை வழுக்கியா இருந்தாலும் போடணும்ன்ற. அல்லையா சொல்லுங்க. வசனத்தின்படி சொல்றேன், நீங்க என்ன ஒண்ணும் வேற மாதிரி பார்க்காதீங்க. ஆனா அந்த எதிரி, அந்த பார்வோன் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்தால் சபைக்கு வெளியில் இருக்கிற பார்வோன் ஓகே. அது நம்ம எழுத்தச்சாரமா அப்படியே பார்க்கிறோம், எழுத்து பிரகாரம் பார்க்கிறோம். எகிப்தியர்கள் அவங்க சபைக்கு வெளியில இருக்கிறவங்க, பார்வோன் அவன் சபைக்கு வெளியில இருக்கிறவன், அவன் அதிகாரி, அவன் நம்மளை ஆளுகிறவன், அவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவன், அதிகாரம் படைச்சவன் அப்படின்னு நம்ம எழுத்து பிரகாரம் பார்த்தா அவங்க சாவே, சபைக்கு வெளியே, சாவு.
சாவு இல்ல, சாவு சபைக்கு உள்ளே. ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்த்தா அந்த பார்வையின் சர்ச்சுக்குள்ளே இருந்தா, அந்த பார்வோன் சர்ச்சுக்குள்ளே இருந்தா. இது என்னடா புதுசா இருக்கு? அந்த எகிப்திய கூட்டம் சர்ச்சுக்குள்ளே இருந்தா. ஆராதனைய விரும்பாத கூட்டம், ஆராதிக்க வர மறுக்கிற கூட்டம், தானும் ஆராதிக்கிறது இல்ல, இன்னொரு நபளையும் ஆராதிக்க விடுறது இல்ல, தடை செய்யற கூட்டம், மோசையை விரோதிக்கிற கூட்டம், மோசைக்கு விரோதமா பேசுற கூட்டம், மோசையினுடைய வார்த்தையை துச்சமா என்ற கூட்டம். இதெல்லாம் பார்வோனுடைய ஆவி. 22 விசுவாசிகள், நான் ஒண்ணுக்கும் வசனத்தை வாசிச்சு 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 உங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கெல்லாம் வரல. அதுக்கு வேற பாஸ்டர்மார் வருவாங்க, பாத்துக்கோங்க. எனக்கு நிறைய கவரேஜ் பண்ணணும், அல்ல சொல்லுங்க. அதனால நான் உங்களை பெரிய கை ரேஞ்சில் நினைச்சு மடமடமடம் இழுத்துட்டு போறேன். இது எல்லாமே பார்வோனுடைய ஆவி. மோசை எதிர்க்கிற ஆவி, இஸ்ரவேல் மக்களை பகைக்கிற ஆவி, இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்துற ஆவி, அவங்களை அற்பமா நினைக்கிற ஆவி, மோசையின் வார்த்தையை துச்சமா எண்ணுகிற ஆவி, கர்த்தரை அலட்சியப்படுத்துற ஆவி, ஆராதனை அலட்சியப்படுத்துற ஆவி. அவர் யாரு, அவர் பேசினா நான் கேட்கணுமோ அப்படின்னு சொல்ற ஆவி, அதெல்லாம் நான் ஆராதிக்க விடமாட்டேன் அப்படின்னு ஆராதனையை தடை பண்ற ஆவி. இது எல்லாமே பார்வோனுடைய. என் கையில இருந்து உங்களை அப்படி விடுதலை ஆக்கிடுவாரா ஒரு பெருமையின் ஆவி. இது எல்லாமே யார் ஆவி? பார்வோன் ஆவி. பாஸ்டர் நீங்க சொல்றது எல்லாமே எனக்குள்ள கிடக்கு அப்படின்னா நீ தான் பார்வோன். பொம்பளையால இருந்தா பார்வோனி, ஆம்பளையால இருந்தா பார்வோனு. அல்லேலூயா. அப்ப கொல்லுவார் நீங்க ஒன்னையும் தான். இதையும் நான் சொல்றேன், இதையும் நான் எழுத்து பிரகாரம் அவர் கொன்னுட்டா நீ செத்த பேருவ. எழுத்து பிரகாரம் அவர் கைவல்லமா உன் வாழ்க்கையில நீட்டப்பட்டுச்சு, வெளிப்பட்டுச்சுன்னா சபையில பல டிக்கெட் காணாம போகும். இதற்கு நான் உதாரணம் சொல்லட்டுமா? எழுத்து பிரகாரம் அனனியாவையும் சப்பிராளையும் கொன்றார். என்ன பேச்ச காணோம்? அனனியாவையும் எங்க? பழைய ஏற்பாட்டு சபையில இல்ல, புதிய ஏற்பாட்டு சபையில, ஆதி திருச்சபையில. இந்த கைவல்லமே அவர் முடக்கிட்டார். அதுக்கு பிறகு அவர் முடக்குனாலதான் பல அனனியாக்கும் பல சப்பிராளுக்கும் கொழுப்பு என்னஞ்சிட்டு கூடி போச்சு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? நான் எத்தனையோ முறை இந்த வசனங்களை நான் படிச்சிருக்கேன், எத்தனையோ நூற்றுக்கணக்கான பிரசங்கங்களை யாத்ராம 3ஆம் அதிகாரத்திலிருந்து நான் பேசியிருக்கிறேன். ஆனா இந்த முறை நான் 19வது வசனத்தை கிராஸ் பண்ணும்போது நில்றா, சொல்றா, கொல்றேன் அப்படின்னாரு. அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமே. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த 19 விட்டு போவே முடியல. ஆண்டி பந்தல்லையும் போய் சொல்றா. நான் சொல்றது ஏதாவது புரியுதா? எனக்கு ஒரு வசனம் கொடுத்தாருன்னா போதும். நீங்க என்ன 1.5 மணி நேரம் கொடுக்கறது? 9.5 மணி நேரம் பேசுவேனா? அல்லையா சொல்லுங்க. இப்ப புதிய ஏற்பாட்டுல அனனியாவை சப்பிராள அவங்க யாரு? உன்னோட என்னோட கம்பேர் பண்ணும்போது நம்மளை விட பல மடங்கு சூப்பர் அனுபவம் உள்ள விசுவாசிகள். பேதுருவை பார்த்தவங்க, பேதுரு கூட நின்னவங்க, என்னது அப்போஸ்தல திருச்சபையில நின்னவங்க, அசைவுள்ள திருச்சபை, அற்புத அடையாளங்களின் சபையில நின்னவங்க, அந்த சபையில மெம்பரா இருந்தவங்கன்னு சொன்னாலே பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட சபையில் இருந்த 2 பேரையே கர்த்தர் கொன்னார். சொல்லு, சொல்லலனா அப்புறம் சொல்லு. அனனியா சப்பிராள கொன்னார். தாவீதுக்கு தடையா இருக்கிறங்கிறதுக்காக சவுல 1 நாளாகமம் 10 கடைசி வசனம், சவுல கொன்னார். 14ஆம் வசனத்துல அவர் அவனை கொன்று அப்படின்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏலியின் 2 பிள்ளைகளை கொன்னார். கடைசியில ஏலியையும் கொன்னார். சொல்லுக்கா. ஓ நீங்க அண்ணனா? சொல்லுண்ண. அல்லேலூயா. நீங்க அப்புறமா போய் படிங்க. யூதாவின் 2 பிள்ளைங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பைபிள் படிச்சிருந்த உங்களுக்கு தோத்துறான். சந்ததி வரக்கூடாதுன்னு ஒரு தவறு பண்ணான். அந்த 2 பேரையும் கர்த்தர் கொன்னார். ஆரோனுடைய 2 பிள்ளைங்க அந்நிய அக்கினியை எடுத்துக்கிட்டு சோதரம் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வந்தான். அவங்க 2 பேரையும் கர்த்தர், இப்படி நம்ம ஆளுகளையும் கர்த்தர் கொன்றிருக்கிறார்.
கொண்டிருக்கிறார். இப்ப சொல்றாரு, என் கை வல்லமை வெளிப்பட போது. அது என்ன கை வல்லமை? கொல்லுகிற கை வல்லமை, கொன்று போடும் கை வல்லமை. அப்ப எழுத்து பிரகாரம் எடுத்தால் சபைக்கு வெளியில மட்டும் இல்ல, சபைக்கு உள்ளேயும் அவர் கொல்லுவேன்றாரு. ஆத்தாடி சாமி, அப்பா சோத்திரம். இன்னும் சொல்லவா, இன்னொரு நல்ல உதாரணம் சொல்லி, எந்த இஸ்ரவேலருக்காக இம்புட்டு வேலையும் பார்த்தாரோ அதுல யோசுவா காலேப்புங்கிற 2 பேரை தவிர அம்புட்டு பேரையும், நல்லா இருக்கு அந்த வார்த்தை கேட்கறதுக்கு, அதனாலதான் காதை கொடுத்து கேட்கிறேன். அந்த 2 பேரை தவிர அம்புட்டு பேரையும் கானானுக்குள்ள பிரவேசிக்க விடாமல் வனாந்திரத்திலேயே முதல்ல பயப்படாதீங்கன்னு, ஏன் பார்வோனை கொல்ல போறாருன்னு. இப்ப பயப்படுங்கன்ற அந்த பார்வோன் நீங்களா இருந்தா உங்களை கொல்ல போறாருன்னு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப என்ன எதுக்கு அதுக்காக நான் அப்படி சொன்னேங்கிறது இப்ப புரியுதா? பயப்படாத, அவர் பார்வோனை தான் கொல்ல போறாரு. பயப்படு, அந்த பார்வோன் நீயா இருந்தா. அல்லேலூயா சொல்லுங்க, இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. உன்னோட சேர்ந்து நாங்களும் கைத்தட்டி அல்லேலூயா, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார் அப்படின்னு பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கணும்னு விரும்புறோம். இப்படித்தான் எங்க விருப்பமே ஒழிய, உன்னை முன்னால படுக்க வச்சு பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ அப்படின்னு பாட்டு பாட நாங்க, நீயும் எங்களோட சேர்ந்து உயிரோட நின்று இயேசு கூட வருவார் அப்படி பாடி நம்ம ஆராதிக்கணும்னு நான் விரும்புறேன். உன்னை படுக்க வச்சுட்டு பரலோகமே அந்த பாட்டு பாடு நானே விரும்பல. நாங்க என்ன பாட்டு பாடணும்னு நீயே டிசைட் பண்ணிக்க. நாங்க என்ன பாட்டு பாடணும்னு நீயே. நான் திரும்ப I want to say a prophecy. 23வது வருஷமா இது. 23வது வருஷத்துல பல ஆயிரங்கள் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் நாட்கள் வருகிறது. ஜனங்கள் மந்த மந்தையா கூட்டம் கூட்டமா சர்ச்சுக்குள்ள வர போறாங்க. என்ன விடுவிக்க போறாரு? கை வல்லமை வெளிப்பட போகுது. கை வல்லமை வெளிப்பட போகுது. ஜனங்களை விடுதலையாக்கி சபைக்குள்ள கொண்டு வர போறாரு. ஞானசான ஆராதனைகள் தான் இந்த 23வது வருஷத்துல நிறைய நடக்கணும். தயவு செஞ்சு இந்த 23வது வருஷத்துல அடக்க ஆராதனை நடக்க விடாம பாத்துக்க. எங்க விருப்பம், நீங்க யாரும் சாகக்கூடாது, நாங்களும் சாகக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு இமை பொழுதுல மறுரூபமாகி மத்திய ஆகாயத்தில் மணவாளனோடு ஏறி போகணும். ஏன்? அப்பா வர போறாரு, ரொம்ப சீக்கிரம் வர போறாரு. நம்ம ஆயுசு காலத்திலேயே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறா, இயேசு ராஜா வருகிறா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறா, இயேசு ராஜா வருகிறா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா இயேசு, மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா அவர், மகிமையின் ராஜா. உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறா, ராஜா வருகிறா. ஹல்லேலூயா. ராஜா சீக்கிரம். அவர் கை வல்லமை. எதுக்கு அவர் கை வல்லமை? எதுக்கு அவர் கை வல்லமை? சும்மா ஆமேன் ஆமேன். எதுக்கு கை வல்லமை? கொன்று போடும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், தோத்திரம். ஆமா, யாத்ராமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமா? இன்னும் கர்த்தர் மீதியானிலே மோசே நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் போட்டேன்,
நீ கிளம்பு, இனி தேசத்தை சுதந்திரிக்கிறது ஒண்ணுதான் மிச்சம். ஹலோ சார் அண்ட் மேடம், ஒரு கற்பனை கெட்டாத எழுப்புதல் நம் கண்களுக்கு முன்னால் அரங்கேறுகிற காலத்தில் நாம் வந்து நிற்கிறோம். ஒரு முறை 430 வருஷம் முடிஞ்சு ஒரு நாள் ஒரு முறை தங்கள் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் ஒரு வசனம் சொல்லுது. அப்படி முறையிட்ட உடனே அவரால் இந்த அளவுக்கு இறங்கி செயல்பட முடியும்னா, சபை எத்தனை காலம் ஆளுகிறோம், எத்தனை வருஷங்கள் ஆளுகிறோம், எழுப்புதலுக்காக எத்தனை ஜபங்கள், எத்தனை உபவாசங்கள், எத்தனை கண்விழிப்பு ஜபங்கள், எத்தனை ஊழியர்களுடைய ஜபங்கள், குடும்பம் குடும்பமா ஜபிக்கிறோம், ஆண்டவரை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறோம். கதவு திறக்கிறது, கை நீட்டப்படுகிறது, கொன்று போடும்படி கர்த்தருடைய கை வல்லமை வெளிப்படுகிறது. நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்டா கேட்கிறேன், எழுப்புதல்ல முன்னால நின்று சாதிக்கிற கூட்டமான்னு இல்லைங்க. சவுலின் ஆவி நமக்குள்ள வேணாம், பார்வோனின் ஆவி நமக்குள்ள. இப்ப நான் இப்படி சொல்றேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே வெளியில ஆளு, உள்ள ஆவி. வெளியில ஆளை கொல்லுங்க ஆண்டவரே, உள்ள ஆவிய கொல்லுங்க ஆண்டவரே. கைய உயர்த்து. என்ன ஒரு சுயநலம் பாரு நமக்கு, தோத்தரா உன்னை விடுறதுக்கு மனசு இல்லை. அதனாலதான் ஆண்டவரே சத்தமா சொல்லு, வெளியில ஆளை கொல்லுங்க, உள்ள ஆவிய கொல்லுங்க. வெளியில பார்வோன் ஆளை கொல்லுங்க, உள்ள பார்வோன் ஆவிய கொல்லுங்க. ஆமென். மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமா இருக்கு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் குறிப்பா 17ஆம் வசனம் சொல்லுது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது, யுத்தம் செய்கிறது, விரோதமாயிருக்கிறது, போர் செய்கிறது. இந்த மாம்சமும் ஆவியும் கிடக்கிறதுனாலதான் எழுப்புதல ஆசீர்வாதத்தை நம்மளால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. எழுப்புதல தேவன் எப்பவோ தருவாரு, தந்திருப்பாரு. நமக்குள்ள கிடக்கிற இந்த மாம்சத்தின் ஆவி, எழுப்புதலையும் விரும்புறோம், அறுவடையும் விரும்புறோம், மாம்சத்தையும் விட மாட்டோம். பொறாமை உள்ளதான் கிடக்கு, கசப்பு உள்ளதான் கிடக்கு, எரிச்சல் உள்ளதான் கிடக்கு, பெருமை உள்ளதான் கிடக்கு, சண்டை உள்ளதான் கிடக்கு. தோத்தரம் பாஸ்டரியா வந்து 22 வருஷமாச்சு. தோத்தரம் அவரை பத்தி சாட்சி சொல்றதுக்கு 2 பேர் வந்து நின்று சாட்சி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவர் படாத பாடுபடுறாரு, அவர் அவ்வளோ கஷ்டப்படுறாரு, இந்த 22 வருஷத்துல எம்பிட்டு பாடுபட்டு இருக்கிறாரு அப்படின்னு அதை 2 பாயிண்டையும் திரும்ப 2 பேர் வலியுறுத்தி பேசுறாங்க. பாஸ்டர் என்ன காசு கொடுத்தா அவங்கள பேச சொன்னாரு? இல்ல. அல்லேலூயா. அவங்க பாடுபடுறத அவங்க பார்த்து என்ன செய்றாங்க, பேசுறாங்க. சரி, நான் கேட்க, இப்படி பாடாப்படுறாரு அப்படின்னு யாரால பாடாப்படுறாரு? அவங்க 2 பேரும் மறைமுகமா உங்களைத்தான் சொல்றாங்க. நான் சொல்றது புரியுதா? சாட்சி சொல்றதுக்கு 10 நிமிஷம் டைம் கொடுத்தா பாஸ்டரை உயர்த்தி பேசி உங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டாங்க. இப்படி விசுவாசிகளால இப்படி பாடாப்படுறார், நம்ம இப்படி பாடாப்படுத்துறோங்கிறத நேர்மறையாகவும் மறைமுகமாகவும் சொல்லிட்டாங்க. இப்போ இது ஆவியானவர், இவங்க சொல்லித்தான் ஆவியானவர் தெரியுமா? இவங்க சொல்லாமலே உங்களுக்கும் தெரியும், இவங்க சொல்லாம உங்களுக்கே தெரியும் போது இவங்க சொல்லாம தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? என் பிள்ளைய பாடாப்படுத்துற ஒன்ன போடுவேன்னு போட்டாருன்னா, நான் சொல்றதா புரியுதா இல்லையா? அவரை உருப்படியா ஊழியம் செய்ய விடணும்ல, அவரை மகிழ்ச்சியா ஊழியம் செய்ய விடணும்ல, அவரை பலனா ஊழியம் செய்ய விடணும்ல. என்னை தினமும் கவனி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டிக்கெட்டு எப்ப பாரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறது. அந்த அக்காவை பிடிக்கிறது இல்ல, இந்த அண்ணனை பிடிக்கிறது இல்ல, அவங்க பாட்டு பாடினா பிடிக்கிறது இல்ல, நீங்க தண்ணி குடிங்க. இவங்க சாட்சி சொன்னா பிடிக்கிறது இல்ல, அவங்க ஊழியம் செஞ்சா பிடிக்கிறது இல்ல, ஒரு ஆள் ஆத்துமா ஆதாயம் பண்ணிட்டு வந்தா பிடிக்கிறது இல்ல. பொறாமை, எரிச்சல், கசப்பு, விரோதம், பெருமை, சுயம். என்னைக்கு சாவ, என்னைக்கு அந்த ஆவி சாகும்? சொல்ற புரியுதா இல்லையா? கிராமத்திலிருந்து ஒருத்தர் ரட்சிக்கப்படுறதுக்கு யாரு தடன்னு நினைக்கிற? பேயா தடுக்கான்? நம்ம தாய் தான் தடுக்கா. நம்ம சர்ச்சுக்கு வர்ற தாய் தான். பேய் சொல்லும், தோத்தரம்
நீ என்ன சொல்லாத, என்னை விட மோசமான பேய நீ வச்சிருக்க. என்ன நம்ம கிராமங்கள்ல சோத்திரம் ஒரு மன்னிக்கிற சுபாவம் இல்ல. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டை, எழுத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டை, வாங்கின சொம்ப திரும்ப கொடுக்கறது இல்ல, கிளம்பிடுறது டெய்லி சுவிசேஷம் சொல்றேன்ட்டு. போய் அந்த சுவிசேஷம் சொல்றோமோ இல்லையோ கடைசியில சொல்லும், அந்த புளிக்குழம்பு நல்லா போயிலக்கா, அதுல ஒரு கிண்ணம் கொடுக்கா. அப்ப நீ போனதே புளிக்குழம்பு வாங்கத்தான், சுவிசேஷம் சொல்றதுக்கு இல்ல. அந்த அக்கா என்ன சொல்லுது, போன வாரம் வாங்கிட்டு போனதே நீ இன்னும் கொடுக்கல கிண்ணத்தை. என்ன சுவிசேஷம் பாத்தியா? சுவிசேஷம் சொல்ற போல்ற வீட்டுல எல்லாம் 500 ரூபா கடன், 200 ரூபா கடன், 300 ரூபா கடன். நீ சர்ச்சுக்கு வரும்போது தந்துறங்கா, அது எப்ப சர்ச்சுக்கு வரணும் சொல்லிச்சு, அது எப்ப சர்ச்சுக்கு வரணும் சொல்லிச்சு. நீ சர்ச்சுக்கு வருவில ஞாயிற்றுக்கிழமை, அப்ப கொடுத்துருவேன். அது வர்றேன்னு சொல்லவே இல்லையே. அதுல இப்படி நீ 7 முறை கடன் வாங்கி வச்சிருக்கிற அந்த சர்ச்சுக்கு அது எப்படி வரும்? சர்ச்சுக்கு வராமையே இப்படி நீ புடுங்குற, அப்புறம் சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் வாயில சுத்தம் இல்ல, கெட்ட வார்த்தை, வீட்டுல சமானம் இல்ல, வீட்டுல ஒரு மனம் இல்ல, மீசிய பொண்டாட்டிட்டு தான் நிரூபிக்கிறது கையை நீட்டி. எத்தனை குடும்பங்களை பொண்டாட்டி அடிக்கிறோம். இங்க வந்து சர்ச்சில் கை தட்டி பாடி, அந்த கையை வச்சு ஆண்டவரை தட்டி பாடி அவர் நாம மகிமைப்படும் பார்க்கும். உன் கை வல்லமே அக்காட்ட காட்டிக்கிட்டே இருக்க, ஏன்னா அவர் கை வல்லமே காட்ட போறேன்றாரு. இவ்வளவு நாளா உன் கை வல்லமே அக்காட்ட காமிச்சல, இப்ப அப்பா கை வல்லமே ஒன்ட்ட காட்டுறேன்றாரு. தேர்வ நீ எத்தனை பேருக்கு நாங்க பாட்டு பாட வரணும்னு தெரியல. நாம் உங்க பாஸ்டர் தான் இப்படிலாம் பேசுறதுக்கு யோசிக்கணும், ஏன்னா அவர் திரும்ப அடுத்த வாரம் உங்க முகத்தை பார்க்கணும். எனக்கு அந்த அவசியமே இல்லை, நான் இப்ப கிளம்பி போயிருவேன். அடுத்த முறை என்ன கூப்பிட்டா கூப்பிடு, கூப்பிடல நான் போ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. மனம் திரும்பு. அல்லேலூயாவா? சில ஆளு சொல்றது ஆண்டவர் கை வல்லம் மட்டும் தானே காட்டுவார், நான் வாய் வல்லமையா காட்டுவேன். வாய் வல்லமையால சபை வளராம இருக்கு. யாராவது ஒருத்தர் பாடினா அவங்களை என்கரேஜ் பண்றது இல்லை, யாராவது ஒருத்தர் சாட்சி சொன்னா அவங்களை தைரியப்படுத்துறது இல்லை. அவங்களுக்கு விரோதமா ஏதாகிலும் பண்ணி அவளை அடுத்த வாரம் பாட விடாம பண்ணணும், அவளை சர்ச்சுக்கு வர விடாம பண்ணணும். ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணிட்டு வந்துட்டாலே, ஆமா பெருசா ஆதாயம் பண்ணிட்டாளா, ஒரு ஆத்மா வர்றது எம்பிட்டு பெரிய சந்தோஷம். ஒரு அக்கா இன்னொரு அக்காவை கூட்டு வந்திருக்குன்னா அதுல சந்தோஷப்படுறதை விட்டுவிட்டு, அந்த அக்கா கூட்டு வந்ததுனால உனக்கு குறுகுறுன்னு வருதுன்னா உனக்குள்ள இருக்கிறது ஏசுவா இல்லாட்டா பிசாசா? இவர் ஏன் இப்படி பேசுகிறார்? மற்றவங்க எல்லாம் இப்படி பேசுறது இல்லையே, அதனாலதான் நான் இப்படி பேசுறேன்றேன். உன்னை உசு பேத்தவும் எனக்கு தெரியும், உன்னை உயரமா தூக்கி வச்சு ஊசி போடவும் தெரியும் எனக்கு. வேணாம் சொல்லிட்டேன். இது சபை பெரிய அறுவடையை பார்க்க போகிற காலம். பார்வோனின் ஆவி சபைக்குள்ள, ஆமென். திரும்ப ஜி மேஜர், பார்வோனின் ஆவி சபைக்குள்ள வேண்டாம். சவுலின் ஆவி சபைக்குள்ள, அனனியா சப்பிராள் ஆவி சபைக்குள்ள. என்ன கர்த்தர் சபையில வச்சிருக்கிறது? தரிசனத்தோட சேர்ந்து நிக்கிறதுக்காக, என் மோசையோட சேர்ந்து நிக்கிறதுக்காக. இது கர்த்தருடைய கைவல்லமை வெளிப்பட போகுது. எனக்கும் தரிசனத்துல பங்கு இருக்கு, எனக்கும் அறுவடையில பங்கு இருக்கு, எனக்கும் எழுப்புதல்ல பங்கு இருக்கு. நானும் என் போதகரோட நின்னு ஒரு பெரிய அறுவடைய பார்ப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இப்படி பாடுவோமா? பார்வோனை கொன்றவரை துதிப்போம், எகிப்தியரை கொன்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் கண்முன்னே கொல்லும் தேவனே. 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும், அது நானாக இருந்தாலும் கொல்லும் தேவனே. அல்லேலூயா சொல்லுங்க. கையை உயர்த்தி, எனக்குள்ள பார்வோன் வேண்டாம். சொல்லு சொல்லு, எனக்குள்ள பார்வோன் வேண்டாம். எனக்குள்ள பார்வோனுடைய ஆவி வேணாம். எனக்குள்ள சவுல் வேணாம். எனக்குள்ள ஏலியின் பிள்ளைகள் சுபாவம் வேணாம். சொல்லுங்க, எனக்குள்ள அனனியா வேணாம். எனக்குள்ள சப்பீராள் வேணாம். ஆலயத்தை விரோதிக்கிற சுபாவம் வேணாம். சத்தமா சொல்றவங்களத்தான் தோத்திரம். நீ சொல்லலைன்னா இப்போ உனக்கு வேணும்னு கேட்கறேன்னு அர்த்தம். தோத்திரம் வேணும்னு சொன்னா கர்த்தர் என்ன செய்வாருன்னு தெரியும் உனக்கு. தோத்திரம் எனக்கு அனனியா சுபாவம் வேணாம்.
ஆலயத்தை நேசிக்கிற சுபாவம் வேணும். தசோபாத்தை கொடுப்பேன், சொல்ல தசவாங்க கொடுப்பேன், தசோபாத்தை வஞ்சிக்க மாட்டேன், காணிக்க கொடுப்பேன், கர்த்தருடைய காணிக்கையில கை வைக்க மாட்டேன், வஞ்சிக்க மாட்டேன், திருட மாட்டேன். சொல்லுங்க, எனக்கு பண ஆசை வேணாம், எனக்கு பொருளாசை வேணாம். சொல்லுங்க, எனக்கு பொறாமை வேணாம், எனக்கு பெருமை வேணாம், எனக்கு ஆண்டவரே இச்சை வேணாம். சொல்லுங்க, மாம்சத்தின் சுபாவம் எனக்குள்ள வேணாம் வேணாம். அப்படிப்பட்ட மாம்ச கிரியைகளை சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ள இப்பவே கொன்னுருங்க ஆண்டவரே, கொன்னுருங்க ஆண்டவரே. மாம்சத்தின் சுபாவம் அழியட்டும் ஆண்டவரே, அழியட்டும் ஆண்டவரே. ஆவியின் கனி எனக்குள்ள துளிர் விடட்டும், துளிர் விடட்டும், எழும்பட்டும், பிரகாசிக்கட்டும். உங்க கை வல்லமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இரண்டாவது எதுக்கு கை வல்லமையா? ஸ்தோத்திரம் அப்பா, என்னை காப்பாத்து. பாஸ்டர் பிரபுதாஸுக்கு அதிகமாக ஜெபிக்கணும் போலையே, வார வாரம் என்ன பாடுபடுறான்னு தெரியலையே. கொள்ளையிட பண்ணும், முதல்ல கொன்று போடும், ரெண்டாவது 2 மணிக்கு முடிச்சிருவேன். ஒன்றும் கவலைப்படாது, இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு, 20-25 நிமிஷத்துல முடிச்சிருவேன். கொள்ளையிட பண்ணும் கைவல்லம். கவனிங்க, இந்த அதிகாரத்துல தான் நம்ம படிச்சோம். தோத்திரம். ஆமா, 22ஆம் வசனம் 21 அப்பொழுது ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயை கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரியும் தன் தன் அயலகலத்தால் இடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குறவள் இடத்திலும் வெள்ளியுடைமையும் பொன்னுடைமையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குங்கள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை உங்களை நான் விடுதலையாக்க போறேன் அப்படிங்கிறதுனால தோத்திரம், உங்களை வெறுமையா நான் விடுதலையாக்க போறது இல்ல. என் கை வல்லமை எகிப்தியரை கொல்லும்படி வெளிப்பட போது. ரெண்டாவது, என் கை வல்லமை எகிப்தியரை கொள்ளையிடும்படி வெளிப்பட போது. நீங்க புறப்பட்டு போகும்போது அவங்க கையில இருந்து வெள்ளி பொன்னு வஸ்திரங்கள் உடைமைகள் எல்லாத்தையும் கேளுங்க. அதை எப்படி கொடுப்பாங்க? அதை எப்படி கொடுப்பாங்க? கூட பிறந்ததே கொடுக்க மாட்டேங்குது, பெத்து போட்டதே கொடுக்க மாட்டேங்குது, சில சமயம் பெத்த தாய் தாப்பனே கொடுக்க மாட்டுறாங்க. இப்படிலாம் பல விதமான குடும்பங்கள் இருக்கு. ஒரு தேவைக்கு ஒண்ணு கொடு, உதவிக்கு ஒண்ணு கொடுன்னு சொன்னா கொடுத்துருவாங்களா உடனே? அதுலயும் இவங்க அடிமைகளா இருந்தவங்க, அவங்க இவங்க ஓனர், எஜமான்கள். அவங்கள்ட்ட போய் நாங்க கர்த்தரை ஆராதிக்க போறோம், எங்களுக்கு பொண்ணு வெள்ளி வஸ்திரம் இந்த உடைமைகள் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னா உடனே அள்ளி கொடுத்துருவாங்களாக்கும்? கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் என் கை வல்லமை வெளிப்பட போகுது. என் கையை நான் நீட்டுவேன், அவன் கொடுப்பான், அவ கொடுப்பா. ஒன்னு சிம்பிளா சொல்றேன் கேளு. எகிப்தியர் எல்லைகளில் இருந்ததெல்லாம் இனி இஸ்ரவேலின் எல்லைகளுக்குள் வரப்போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இதை நீங்க ஆசீர்வாதம்னு எடுத்துக்கலாம், ஐஸ்வர்யம்னு எடுத்துக்கலாம், பணம்னு எடுத்துக்கலாம், பொருள்னு எடுத்துக்கலாம், என்ன கேட்டா ஆத்துமாக்கள்னு எடுத்துக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. எகிப்தியருடைய வீடுகள்ல இருந்தது சொத்திரம், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், சொத்திரம், ஆத்துமாக்கள், பொருட்கள், உடைமைகள் எல்லாம் சபையின் கொள்ளையாக, நம்ம கொள்ளையாக நம்ம கரத்துக்கு வரப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப இப்படி சொல்லட்டுமா? சோதரன், எகிப்தியர் மனசுல என்ன இருந்திருக்கும்? இஸ்ரவேலர் மனசுல இந்த எகிப்தில இருந்து நம்ம விடுதலையானா போதும் அப்படித்தான் நினைச்சிருப்பாங்க. அதான் அவங்க பிரேயர் பாயிண்ட், அதான் அவங்க ஜெப குறிப்பு. நம்ம விடுதலை ஆனா போதும், 430 வருஷம் அடிமைப்படுத்தி வச்சுட்டாங்க, நம்ம ரிலீஸ் ஆனா போதும் அப்படித்தான் நினைச்சிருப்பாங்க. நிச்சயமா அவங்க நினைவுல எகிப்தியருடைய வீட்டுல இருக்கிற ஆசீர்வாதம், அந்த பொண்ணு வெளியெல்லாம் நம்ம கைக்கு வரும்னு அவங்க நினைச்சு பார்த்திருந்திருக்க வாய்ப்பே, அவங்க சிந்தனையில வந்திருக்க வாய்ப்பே. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் பிரேயர் ரெக்வெஸ்டும் கிராண்டட், உன் பிளானும் கிராண்டட்,
உன் எக்ஸ்பெக்டேஷனும் கிராண்டட். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீ நினைச்சதும் நீ வேண்டிக் கொண்டதும் உனக்கு கிராண்டட். அதே சமயத்தில் நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக which ever and never in your prayer points, in your prayer request, in your expectation, உன் ஜெப குறிப்புல உன் எதிர்பார்ப்புல இதுவரை இல்லாத ஒன்றை ரியலே கராமா சேக்கரப்பா. ஆமா ஆமா, நீயே பிரமிக்கிற மாதிரி, நீயே ஆச்சரியப்படுற மாதிரி, இதுக்கெல்லாம் நான் ஜெபிக்கல, இதெல்லாம் என் பிரைன் பாயிண்ட்ல இல்ல, இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அந்த மாதிரி நீ ஆச்சரியப்படுற மாதிரி கொள்ளை 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 கொள்ளை. ஒன்னு ரெண்டு இல்ல, சாதாரண ஆசீர்வாதம் இல்ல, கொள்ளை கொள்ளை உன் கைவசமாகும். ஆமெனா? இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா? இப்படி சொல்றேன். எப்படி சொல்றேன்? இந்த பாரு, அவன் கையில இருந்து பொன்னையும் வெள்ளியும் வாங்கி உனக்கு கொள்ளையா கொடுக்கறேன்னா, நான் அநீதியா செய்யறவர் இல்ல, நான் நீதியின்படி செய்யற தெய்வம். 430 வருஷமா நீ அங்க உழைச்சிருக்க, நீ அங்க பிரயாசப்பட்டிருக்கிற. ஆனா உன் பிரயாசத்துக்கான பலன் உனக்கு என்ன செய்யல, வரல. அவங்க அனுபவிச்சாங்க, உனக்கு என்ன செய்யல, கொடுக்கல. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் அல்லேலூயா. நீ இத்தனை வருஷம் 430 years எகிப்துல பட்ட எல்லா பிரயாசத்துக்கும் உன்கிட்ட கணக்கு இல்ல, அவங்கிட்டையும் கணக்கு இல்ல, என்கிட்ட கணக்கு இருக்கு, என்கிட்ட கணக்கு இருக்கு. 22 வருஷம் இந்த ஊழியம் பட்ட பிரயாசத்தின் பலனை இந்த வருஷம் தர்றார். ஊழியக்காரர்களுக்கு சொல்றார், நீங்க இத்தனை ஆண்டு பட்ட பிரயாசம், பல டைம் நீங்க அழுதிருப்பீங்க, பல டைம் நீங்க ஜெபிச்சிருப்பீங்க. எவ்வளவு பிரயாசப்பட்டுட்டோம் இந்த கிராமத்துக்காக, இந்த குடும்பத்துக்காக, இந்த தெருவுக்காக, இந்த ஊழியத்துக்காக, இந்த நபருக்காக. ஆனா என் பிரயாசம் வீணா போயிடுச்சே, என் அழுக வீணா போயிடுச்சே, என் ஜெபம் வீணா போயிடுச்சே, என் உபவாசம் வீணா போயிடுச்சே, அதுக்கு இன்னும் பலன் வரலையே, இன்னும் பலன் வரலையே. இன்னைக்கு சொல்றார், இதுவரை நீ பட்ட பிரயாசங்களுக்கான பலனை இன்றைக்கு நீ கொள்ளை இடுகிறாய், கொள்ளை இடுகிறாய், கொள்ளை இடுகிறாய். ஆமென். இப்படி சொல்றேன் நான், பாரு, இப்படி அப்படி நிறைய சொல்லிட்டே இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா, எதிரி உனக்கு கொடுக்க மறந்தது, எதிரி உனக்கு கொடுக்க மறுத்தது, மறந்தது மறுத்தது இறங்குது. ஓ, மறந்தது மறுத்தது இன்றைக்கு உன் வாழ்வில், உன் சபையில், உன் ஊழியத்தில் இறங்குது. ஷேக்கே ரிகபரா இறங்குது. யார் உனக்கு கொடுக்க மறந்திருக்கலாம், யாராகிலும் உனக்கு கொடுக்க மறுத்திருக்கலாம், மறந்திருக்கலாம், மறுத்திருக்கலாம். மறந்ததும் வருது, மறுத்ததும் வருது, கொள்ளையா வருது, கொள்ளையா வருது. என் கை வல்லமை அதை செய்ய போது, என் கை வல்லமை அதை செய்ய போதே. ரீபா லக்கா ரகா தரா சந்தா ராபா தரா. இருக்கீங்களா? ஆமெனா? அப்படின்னா 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 ஆண்டவர் எகிப்தியரின் வீடு அப்படிங்கிற பேங்க்ல உனக்கானத பல வருஷமா போட்டு வச்சிருந்திருக்கிறார், போட்டு வச்சிருந்திருக்கிறார், சேர்த்து வச்சிருந்திருக்கிறார். உனக்கு தெரியல, நீ ஜெபம் பண்ணி இருக்கிற, உனக்கு தெரியல, நீ ஊழியம் செஞ்சிருக்கிற, உனக்கு தெரியல, நீ பிரயாசப்பட்டிருக்கிற, நீ அழுது இருக்கிற, நீ ஓடி இருக்கிற, நீ சுவிசேஷம் சொல்லி இருக்கிற, நீ என்னென்னமோ செஞ்சிருக்கிற. ஆனா உனக்கு அந்த பலன் வரலையேன்னு மட்டும்தான் ஃபீலிங்ல இருந்திருக்கு. ஆனா நீ அடிச்ச கண்ணீருக்கு உடனே அங்க சோத்ரா ஆமென் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிட்டு, நீ ஜெபிச்சதுக்கு ஏற்கனவே கிரெடிட் ஆயிட்டு, சொல்லே நீ ஊழியம் செஞ்சதுக்கு ஏற்கனவே கிரெடிட் ஆயிட்டு. இப்ப சேர்த்து வச்சதெல்லாம் மொத்தமா ஆத்தாடி நீ தூக்கிட்டு போக முடியாத அளவுக்கு, உன் கற்பனையிலே அடங்காத அளவுக்கு மிக பெருசா ஸ்டோர் ஆயிருக்கு, சேர்த்து வச்சிருக்கிறார். This is the day for the releasement, releasing. கர்த்தர் இன்றைக்கு உனக்காக சேர்த்து வச்ச எல்லாத்தையும் கையை தட்டி கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள். உன் கொள்ளை
அது உனக்கான கொள்ளை, அது உன் எல்லை, அது உனக்கானது. நான் உனக்காக சேர்த்து வச்சது உன் பிரயாசத்துக்கான பலன். மத்தவன் கொடுக்காதது, மத்தவன் மறந்தது, மத்தவன் மறுத்தது, உன் சிந்தனையில எட்டாதது, உன் ஜெபத்துல இல்லாதது, நீ இதுவரை ஜெபித்திராதது, கேட்டிராதது, சிந்தித்திராதது, இந்த பகல் நேரம் ஒரு பெரிய கொள்ளையாய். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Amen. என் கை வல்லமை காண்பார். என் கை வல்லமையே, கர்த்தரின் கை வல்லமையே. பெரிய கொள்ளை வரப்போகுது. விடுதலை கிடைச்சா போதுங்க. இந்த காரியத்தில் அற்புதம் நடந்தா போதுங்க. இனி எல்லாம் கல்யாணம் எல்லாம் நடக்கும்ங்கிற எண்ணமே இல்லைங்க. இல்லையா? இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடந்தா போதும், இனி எல்லாம் புள்ள ஒட்டைக்கு பெறுவோம்ங்கிற எண்ணம் எல்லாம் போயிடுச்சுங்க. இத்தனை வயசுக்கு பிறகா புள்ள பிறக்க போகுது, இத்தனை வயசுக்கு பிறகா கல்யாணம் நடக்க போகுது, இதுக்கு பிறகா நான் வீடை கட்டிட போறேன், இந்த வேலை இதுக்கு பிறகா கிடைக்க போகுது, அதெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சுங்க. இப்போ அதெல்லாம் என் மைண்ட்ல இல்லைங்க. இது எனக்கு நடந்தாலே பெரிய விஷயம். இப்ப நான் உனக்கு ஜெபிச்சுட்டு இருக்கிறேனே, அது நடந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு யோசிக்கிறீல. அதனால என்ன நம்ம மைண்ட்ல யோசிக்கிறதெல்லாம் பேசுறான், நான் பேசல, ஆவியானவர் சொல்றாரு. இப்போதைக்கு எனக்கு இது மட்டும் கிடைச்சா போதும். அதெல்லாம் என் மைண்டை விட்டு போயிடுச்சுங்க. அதெல்லாம் என் சிந்தனையிலே இல்லைங்க, அதெல்லாம் என் லிஸ்ட்லே இல்லைங்க. எக்கோய் அதான் கிளவி, அதான் எம்மாய் வருது. இன்னைக்கு வெண்கல கதவை உடைக்கிறார், இருப்பு தாழ்பால முறிக்கிறார். இந்த டோர்லாம் திறக்காது, உனக்காக திறக்குது. இந்த எகிப்திய கதவு திறக்காது, இன்னைக்கு திறக்கிறார். அந்த அக்காலாம் கதவு திறந்து கொடுக்க மாட்டா, ஆனா கத்த திறக்கிறார். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருந்தும் கொள்ளையிட்டார்கள். ஓ ஜீசஸ், கர்த்தரின் கைவல்லமை, கைவல்லமை காண்பாய். கடைசியா முடிச்சுட்டுமா? மூணாவது என்ன சொன்னார் ஆண்டவர்? முதல்ல கொன்று போடும் கை, இரண்டாவது கொள்ளையிடும் கைவல்லமை, மூன்றாவது கொண்டு போய் சேர்க்கும் கைவல்லமை. அந்த வசனத்தை படிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். 17ஆம் வசனம். நான் உங்களை எகிப்தின் சிறுமையில் இருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார். இதற்காகத்தான் 19ஆம் வசனத்துல சொல்றார், என் கைவல்லமை கண்டால் ஒளிய அவன் உங்களை போக விடா. நல்லே சொல்லுங்க. அப்போ என் கைவல்லமையை வெளிப்படுத்த போறேன். எதுக்கு? உன்னை விடுதலை செய்யறதுக்கு மட்டும் இல்ல, உன்னை அந்த எகிப்தியரை கொள்ளையிட வைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு என் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறேனோ, உனக்கான என் திட்டம் எதுவோ, ஏற்கனவே உனக்கு எதையெல்லாம் வாக்குரைத்திருக்கிறேனோ, எந்த ஸ்தானத்தை, எந்த இடத்தை, எந்த சிங்காசனத்தை உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேனோ, அந்த இடத்துல, அந்த நல்ல தேசத்துல, அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல, அந்த சிங்காரமான தேசத்துல, அந்த சிங்காசனத்துல, உனக்கான எல்லையில உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? விடுதலை மட்டும் இல்ல, கொள்ள மட்டும் இல்ல, எல்லையில, எதிர்கால இலக்குல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல உன்னை கொண்டு போய் நிறைய பேர் வாக்குத்தத்தெல்லாம் வாங்கிட்டு தோத்துறோம். அப்படி ஏதான இருக்கு, ஆண்டவர் சொன்னது ஒண்ணு நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்லாம் நிறைய ஃபீல் பண்றோம். இல்ல 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 இல்ல, என் கைவல்லமை வெளிப்பட போது உனக்கு குறித்த இலக்குல நான் உன்னை கொண்டு போய். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள்ல யோசேப்புக்கு சொப்பனம் கொடுத்த தெய்வம்,
ஒரு எதிர்கால திட்டத்தை கொடுத்த தெய்வம். எந்த சிங்காசனத்தை அவனுக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தாரோ அந்த எகிப்தின் சிங்காசனத்துல அவனை கொண்டு போய் சேர்த்தார். சேர்ப்பார்னு சொல்லக்கூடாது, அவர்லாம் செத்து போயிட்டாரு, அது இறந்த காலம். சேர்த்தார், சேர்ப்பாரா? சரி, மோசே முடியாதுன்னா, ஆனா அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அழைச்சவரு எந்த பார்வனுக்கு முன்னால கொண்டு போய் அவனை நிறுத்தணுமோ அந்த இலக்குல அவனை கொண்டு போய் தாவீத ராஜாவா அபிஷேகம் பண்ணவர். குறுக்க சவுல் வந்தாலும், குறுக்க பல போராட்டங்கள் வந்தாலும், வனாந்தர அனுபவங்கள் வந்தாலும், பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் வந்தாலும், அவனுக்கு குறிக்கப்பட்டிருந்த சிங்காசனத்துல கொண்டு போய் சேர்த்தார். அப்போஸ்தலர் 23:11 பவுல் அப்போஸ்தலன்ட்ட சொன்னாரு, நீ ரோமாபுரியிலும் என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும், உன்னை ரோமாபுரியில கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னார். 27ஆம் அதிகாரத்துல கப்பல் ஏறான், காத்தடிக்குது, யூரோக்கிலிதோன் காத்து வருது, பெரிய பிரச்சனை வருது, கடலே கொந்தளிக்குது, கப்பல் இருந்த சரக்குகள்லாம் தூக்கி போடுறான், தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை இல்ல. மெலித்தா தீவுக்கு வந்தா விரியன் பாம்பு அவன் கைய கவ்விக்கிறது, செத்து போயிருவான்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி 28:14 எந்த ரோமாபுரியில கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னாரோ அதே ரோமாபுரியில கொண்டு போய் பவுலை சேர்த்தார். இந்த சபையை, உங்களை, என்ன, பாஸ்டர்மார, நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் எதற்காக அழைத்தாரோ, எதற்காக பிடித்தாரோ, எதற்காக ரட்சிச்சாரோ, எதற்காக அபிஷேகிச்சாரோ, இந்த ஆண்டி பந்தல்ல இந்த ஊழியத்தை எதற்காக ஸ்தாபிச்சாரோ, நிலைநிறுத்தினாரோ, இத்தனை ஆண்டுகள் நடத்தினாரோ, இந்த ஊழியத்தை குறித்து அவர் என்னென்ன பிளான்லாம் வச்சிருக்கிறாரோ அந்த எல்லைக்கு இந்த ஊழியத்தை கொண்டு போய் அவர் கைவல்லம அப்பா கைவல்லம வெளிப்பட்டா யூரோக்கிலிதோன் காத்தால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்கப்பா. இல்ல, எதிர்கட்சிட்ட நின்று பேசுற மாதிரியே இருக்குப்பா. தோத்திர யூரோக்கிலிதோன் காத்து ஒண்ணும் செய்ய, விரியன் பாம்பு ஒண்ணும் செய்ய, பார்வோன் கூட்டம் ஒண்ணும் செய்ய, சவுலோட கூட்டம் ஒண்ணும் செய்ய, போத்திபார் மனைவியால ஒண்ணும் செய்ய, எந்த எதிரிகளாலும் ஒண்ணும் செய்ய. ஏன்னா எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் செய்ய நினைத்தது, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இன்னும் ஓடுவேன், ஒரு நாளில் சொல்லுவேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், என் எல்லையை அடைந்தே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. யோவான் 14:1 சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படிக்கு உங்களை அழைத்து கொண்டு போய் அந்த ஸ்தலத்திலே உங்களை சேர்ப்பேன். இந்த பூமியில நாம அடைவதற்கென்று பல இலக்குகள், எழுப்புதல் என்கிற ஒரு பெரிய இலக்கு, இதையெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு பரலோக காணான நித்திய ராஜ்யம், அவர் சமூகத்தில் இளைப்பாறுகிற ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். அந்த பரம காணான்ல நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். என் கை வல்லமையை காண்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நான் பல சத்தியங்களை, நிபந்தனைகளை நான் பிரசங்கம் பண்ணலாம். அடுத்த 2 மணி நேரம் எனக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்லி பிளஸ்ஸிங் மட்டும்தான் பேசியிருக்கேன். சோத்திரம். நிபந்தனைகளை நான் பேசலை. நான் நிபந்தனைகளை பிரசங்கிக்கிற ஊழியக்காரன். எனக்கு நிபந்தனைகள் இல்லாமல் ஊழியம் அப்படின்னு சொல்ற ஊழியத்திலையும் உடன்பாடு இல்லை, அப்படி பேசுற கோமாளிகளோட உடன்பாடு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமேனா? பட் எல்லா நிபந்தனைகளையும் நான் சொல்ல விரும்பல. ஒரே ஒரு நிபந்தனை, அது ஏற்கனவே சொல்லிட்டேன்.
கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்கள். 430 வருஷம் அவங்க நோக்கி பார்க்கல. கடைசியா அடிமைத்தனத்திலிருந்து முறையிட்டார்கள். இனிமே நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்க. ஆனா நாங்க உங்களை தேடல, நாங்க உங்களை நோக்கி பார்க்கல. எங்களுக்கு கிடைச்ச எகிப்துல எங்க கவனம் போயிட்டு, எங்களுக்கு கிடைச்ச சோத்திரம் கோசை நாட்டு மேல எங்க கவனம் போயிட்டு, ஆகாரத்தின் மேல எங்க கவனம் போயிட்டு, சம்பாத்தியத்தின் மேல எங்க கவனம் போயிட்டு, வேலை அது மேல எங்க கவனம் போயிட்டு. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க எதை கொடுத்தாலும் கொடுக்கலாட்டாலும், எங்க வாழ்க்கையில எது இருந்தாலும் இல்லாட்டாலும், எங்களுடைய ஒரே பார்வை நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. எங்களுடைய ஒரே கவனம் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை மட்டுமே நோக்கி பார்ப்போம். உங்களை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். எங்க கவனத்தை திருப்ப மாட்டோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரம் வெளிப்படட்டும். எங்க ஊழியத்துல உங்க கை வெளிப்படட்டும். எங்க சபையில உங்க கை வெளிப்படட்டும். எங்க குடும்பத்துல உங்க கை வெளிப்படட்டும். எங்க தெருவுல உங்க கை வெளிப்படட்டும். எங்க கிராமத்துல உங்க கை வெளிப்படட்டும். எங்க பட்டணத்துல உங்க கை வெளிப்படட்டும். எங்க மாவட்டத்துல உங்க கை வெளிப்படட்டும். எங்க தேசத்துல உங்க கை வெளிப்படட்டும். நீங்க சொன்ன மாதிரியே உங்க கை வெளிப்படட்டும். எழுமி நிற்போ. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ உம்மை தேடி உமது முகம் நோக்கி பார்ப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் நலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் நலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம். ஆமென். இயேசு மகராஜா இரக்கத்தின். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஆமென் ஆமென். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை அர்ப்பணிப்போட பாடுவோம். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா இரக்கத்தின் சிகரம். Once again, Yesu Maharaja.
ஹalleluya ஹalleluya ஷேகர பாபா 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 ரிபா பாபா 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 ஹalleluya ஹalleluya. ஆமா, நீங்க வீட்ல போய் அதை மெடிடேட் பண்ணிக்கங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அழைப்புக்கு செவி கொடுங்கள், அதிகாரத்தை பயன்படுத்துங்கள், கர்த்தரின் கைவல்லமை காண்பீர். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்களா? கர்த்தருடைய கைவல்லமை வெளிப்பட்டுச்சு. ரொம்ப நேரம் ஆண்டவர் அழைப்புக்கு செவி கொடுக்க மறுத்த மோசே இப்ப அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்தானா? கர்த்தருடைய கை வெளிப்பட்டுச்சு. சும்மா போக சொல்லல மோசேய. 4:17 இந்த கோலையும் உன் கையில எடுத்து கொண்டு போ, அதை நீட்டு. அதை நீட்டும் போதெல்லாம் என் கை வல்லமை வெளிப்படும். சபையே, உனக்கு நான் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். இயேசுவின் நாமம்ங்கிற அதிகாரத்தை சொல்லு கொடுத்திருக்கிறாரு. அபிஷேகங்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. கிருபைகள், வரங்கள், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்து. பிசாசுக்கு முன்னால இயேசுவின் நாமத்தை பயன்படுத்து. பிரச்சனைக்கு முன்னால இயேசுவின் நாமத்தை பயன்படுத்து. உன் அபிஷேகத்தை பயன்படுத்து. நீ இயேசுவின் நாமத்தை சொல்ல 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 கர்த்தருடைய கைவல்லமை வெளிப்படும். உன் பிரச்சனையை பார்த்து பேசு, பார்வோனை பார்த்து பேசு, செங்கடலை பார்த்து பேசு, எதிரிய பார்த்து பேசு, மந்திரவாதத்தை பார்த்து பேசு, இயேசுவின் நாமத்தை பேசு. அவர் நாமத்தை சொல்ல சொல்ல கர்த்தரின் கை வல்லமை வெளிப்படும். நன்றி. இது என் கை வல்லமை வெளிப்படும் காலம். எத்தனை பேர் ஒரே ஒரு தீர்மானம், இனி உங்களை நான் நோக்கி பாப்பாண்டவர். எனக்கு கொடுக்கப்பட்ட மோசேக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுக்கப்பட்ட சபைக்காக ஸ்தோத்திரம், எனக்காக நீங்க தூர பகுதியிலிருந்து அனுப்பி வச்ச என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் மோசேக்காக நன்றி. அவர் மூலமா என்ன சத்தம் வருதோ அதை நாங்க கேட்போம், அதுக்கு நாங்க கீழ்ப்படிவோம். இது ஒரு பெரிய தேவ திட்டம். எங்க அப்பா கைவல்லமை வெளிப்பட போற காலம். நாங்க மோசையோட இணைஞ்சு நின்னாதான், தேவனோட இணைஞ்சு நின்னாதான், இந்த திருச்சபையோட இணைஞ்சு நின்னாதான் ஒவ்வொரு நாளும் அவருடைய கைவல்லமை வெளிப்படும். பார்வோன் அழிவான். கொன்று போடுகிற அவர் கைவல்லமை, கொள்ளையிட பண்ணுகிற அவர் கைவல்லமை, கொண்டு போய் சேர்க்கிற அவர் கைவல்லமை. கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படி வாழ்கிற கிருபையை உடைய பிள்ளைகளுக்கு தாங்க. சத்தியத்துல நிலைச்சிருக்க உதவி. இந்த ஊழியத்தை, திருச்சபையை, பாஸ்டருடைய குடும்பத்தை, தரிசனத்தை, விசுவாச மக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்பா. எல்லா ஆசீர்வாதத்தையும் இன்றைக்கு இவர்கள் கொள்ளையிடுவார்களா? சரீரத்துல விடுதலையை கொள்ளையிடுவார்களா? ஆரோக்கியத்தை கொள்ளையிடுவார்களா? ஐஸ்வர்யத்தை கொள்ளையிடுவார்களா? நன்மைகளை கொள்ளையிடுவார்களா? நீங்க தான் சொல்லிட்டீங்களே, உன் லிஸ்ட்ல இருக்கிறதையும் நான் தருவேன், நீ நினைச்சிருக்கிறதையும் தருவேன். உன் நினைப்பில இல்லாதது, நீ சிந்தித்திராதது இன்னைக்கு உன் கையில கொடுக்கப்படுது. அது அப்படியே நடக்கட்டும், நிறைவேறும். வந்த எல்லா ஊழியக்காரங்களையும், அவங்க ஊழியங்களையும், சபைகளையும், எல்லைகளையும் ஆசி. இது கொள்ளையிடும் காலம். இது எங்க ராஜா எதிரிகளை கொன்று போடும் காலம். இது எங்களுக்கான இலக்கில் கொண்டு போய் சேர்க்கிற காலம். இயேசுவின் நாமத்தில் பிதா.